भूतं पृथग्भूतान्यनेकशः त्रीन् लोकान् व्याप्य भूतात्मा भुङ्क्ते विश्वभुगव्ययः इमं स्तवं भगवतो विष्णोर्व्यासेन कीर्तितं पठेद्य इच्छेत् पुरुषः श्रेयः प्राप्तुं सुखानि च विश्वेश्वरमजं देवं जगतः प्रभुमव्ययम् भजन्ति ये पुष्कराक्षं न ते यान्ति पराभवम् न ते यान्ति पराभवम् ॐ नमः इति। अर्जुन उवाच पद्मपत्रविशालाक्ष पद्मनाभसुरोत्तम भक्तानामनुरक्तानां त्राता भवजनार्दन। श्रीभगवान् उवाच यो मां नाम सहस्रेण स्तोतुमिच्छति पाण्डव सोऽहमेकेन श्लोकेन स्तुत एव न संशयः स्तुत एव न संशय ॐ नमः इति। व्यास उवाच वासनाद् वासुदेवस्य वासितं ते जगत्त्रयं सर्वभूतनिवासोऽसि वासुदेव नमोऽस्तु ते। श्रीवासुदेव नमोऽस्तु ते ॐ नमः इति। पार्वती उवाच केनोपायेन लघुना विष्णोर्नाम सहस्रकं पठ्यते पण्डितैर्नित्यं श्रोतुमिच्छाम्यहं प्रभो। ईश्वर उवाच श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। श्रीराम नाम वरानन ॐ नमः इति। ब्रह्म उवाच नमोस्तन्वन्ताय सहस्रमूर्तये सहस्रपादाक्षि शिरोरुबाहवे सहस्रनाम्ने पुरुषाय शाश्वते सहस्रकोटियुगधारिणे नमः। श्रीसहस्रकोटियुगधारिण ॐ नमः इति। संजय उवाच यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीविजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। श्रीभगवान् उवाच अनन्याश्चिन्तयन्तो मां ये जनाः पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्। परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। आर्ता विषण्णाः शिथिलाश्च भीता घोरेषु च व्याधिषु वर्तमानाः संकीर्त्य नारायण शब्दमात्रं विमुक्तदुःखाः सुखिनो भवन्ति। यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते। कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। श्रीमन्नारायणायेति समर्पयामि। श्रीकृष्णार्पणमस्तु। नमः। श्रीशैले सदया पात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रंजजामातरं मुनिं लक्ष्मी मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाक्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं
பேரின்பமெல்லாம் பழிதின்னு நன்னி நற்பால் சியந்தது கீர்த்தி ராமானுஜ முனிதாளினை மேல் உணர்ந்த ஓதைசு நெஞ்சமே சொல்லின் தொகை கொண்டு உனதடை போதுக்கு தொண்டு செய்யும் எல்லன் மறையத்தும் என்னாமெல்லாம் எந்தன்னாவினுள்ளே அல்லும் பகலம் அமரம் பூமன்னுமாது பொருந்திய மார்பன் புகழ்மழிந்த பாமன்னுமாறன் அணிபணிந்துயர்ந்தவன் பூமன்னுமாது பொருந்திய மார்பன் புகழ்மழிந்த பாமன்னுமாறன் அணிபணிந்துயர்ந்தவன் கள்ளார் பொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ள மனிசர நீங்கி கள்ளார் பொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ள மனிசர நீங்கி பேரியல் நெஞ்சே அணிபணிந்தேன் உன்னை பேய்பிறவி பூரியரோடுள்ள சுத்தம் புலத்தி புவையில் ஒரு பொருளாக்கி மருளு சுரந்த முன்னே பழினை வேறறுத்து எனக்கித்த செல்வமிராமானுஜன் என்ன இசையகில்லா மனக்குத்தமாந்தர் பழுக்கில் புகழ் இயலும் பொருளும் இசையத் தொடுத்து ஈசகளன்பால் மயல் கொண்டு வாழ்த்தும் இராமானுஜனை மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமு குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் வருத்தம் பொருளும் மாத்த எம் பொழிகை பிரான்மயரை குரத்தின் பொருளையும் இரவனை காணும் இதயத்திருள் கெட ஞானமென்னாம் நிரலைக்கேத்திய பூதத் திருவடித்தார்கள் மன்னிய பேரிருள் மாண்டபின் கோவலுள் மாமலா தன்னொடு மாயனை கண்டமை காட்டும் சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலும் புகழ்பான் பெருமாள்
இடங்கொண்ட கீர்த்தி மழிசை கிரைவன் இணையடி போதடங்கும் இதயத்திராமானுசன் செய்யும் பசும் துளபத் தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மழை தமிழ் மாலையும் கதிக்கு பதறி வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவஞ்செய்யும் கொள்கையத்தேன் சோராத காதல் பெருஞ்சுழிப்பால் தொல்லை மாலை ஒன்னும் பாராதவனை பல்லாண்டென்னு காப்பிடும் தாழ்வன் இல்லாமரை தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆள்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்மின் தாழ்வன் இல்லாமரை தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆள்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்மின் முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மோய்த்திடனும் கனியார் மனம் கண்ணமங்கை நின்னானை எய்தற்கரிய மறைகளை ஆயிரமின் தமிழால் செய்தற்குலையில் வரும் சடகோபனை உருபெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதனும் ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அமுதத்திருவாயிரத்தழுமின் இசை உணர்ந்தோர்கட்கு நிதியை புரியும் முகிலென்னு நீசர்தம் வாசல் பத்தி துகில துயில் துவள்கின்னிலே நினி யமுனை துறைவன் இணையடிய கலிவத்துடைய கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் கண்மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு வைப்பாயவான் பொருளென்னு நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்குமி ராமானுசனை மொய்த்தவன் தேவினையால் தொரும் மூத்து அதனால் தொழிந்தே முனைநாள்கள் எல்லாம் காரே
கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்னை திக்குத்த கீர்த்தி ராமானுசனை என் செய்வினையாமை கொத்தம் நீக்கி விளங்கிய மேகத்தை மேவிழல்லோரே கொத்தவாளர் எது பிறப்பேதியல் வாகனின்னோர் அக்கொத்தம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளுமே கொள்ள குறைவாத்திலங்கி கொழுந்து விட்டோங்கிய உன் வள்ளல் தனத்தினால் வல்வினையேன் மனம் நீ புகுந்த வெள்ளை சுடர்விடம் உன் பெருமேன்மை கிழக்கிதென்னே கள்ளத்துழங்கம் ராமானுசாய் என் தனி நெஞ்சமே நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன் நங்கள் பஞ்சு திருவடி பின்னைதன் காதலன் பாதம் நன்னா வஞ்சக்கிரிய ராமானுசன் புகழண்ணி என்பாய் கொஞ்சை பறவையில்லாது என்ன வாழ்வின்னு கூடியதே கூட்டம் விதி என்ன கூடுங்கொலோ தென்குருகை பிரான் பாட்டென்னும் வேதம் பசுந்தமிழ் தன்னை கண்பாத்தி என்னும் வீட்டின் கண் வைத்த வீரமானுசன் புகழ்மெய் உணர்ந்தோர் ஈட்டங்கள் தன்னை என் நாட்டங்கள் கண்டின்பமெய்திடவே வந்தரு பெருவீடு வந்தெய்திலன் எண்ணிறந்த துன்பம் தரு நிரயம் பல சூழிலன் தொல்லுலகில் மண் பல்லுயிர்கட்கிறையவன் மாயனன மொழிந்த அன்பன் அனகன் இரமானுசன் என்னை ஆண்டனே நிகழ்நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே பல்யோனிகள் தோருழல்வோ என்னோடென்னியே காந்தகுதோளன் நல்லெண்ணத்தியூர கடலினைக்கு பூண்டன்பளன் இரமானுசனை பொருந்தினமே ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டு பல்யோனிகள் தோருழல்வோ என்னோடென்னியே காந்தகுதோளன் நல்லெண்ணத்தியூர கடலினைக்கு பூண்டன்பளன் இரமானுசனை பொருந்தினமே நல்லதிருந்திய ஞானமும் செல்வமும் சேருறியால் வருந்திய ஞாலத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்தருந்தவன் எங்கள் இரமானுசனை அடைபவர்க்கே கமலத்தலர் மகள் கேள்வன் கையாழி என்னும் படையோடு நாந்தகமும் படர் தண்டும் உன் சார்க வெல்லம் புடையார் புரி சங்கமம் இந்த பூதலங்காப்பதற்கு இடையே ராமானுசமுனியாயின இந்நிலத்தே செருத்துண்ணும் நீசக்களியை நினைப்பறிய பலத்தை செருத்தும் பிறங்கியதில்லை என் பெய்வினை தென் புலத்தில் பொறித்த பொத்து சக சும்மை பொறுக்கியவேன் நலத்தை பொறுத்தது இரமானுசன் தன்னய புகழே ஒரு தெய்வம் நானிலத்தே சில மானிடத்தை புயலே என கவி போத்து செய்ய பொன்னரங்கமென்னில் மயலே பெருகுமிரமானுசன் மண்ணு மாமலர் தாளையரேன் அருவினை என்னை எவ்வாறின் அடற்பதுவே அடல் கொண்ட நேமியன் ஆருயர் நாதன் அன்னாரண சொல் கடல் கொண்ட உன் பொருள் கண்டளிப்பான் பின்னங்காசினியோரிடரின் கண் வீழ்ந்திடத்தாடும் அவ்வன் பொருள் கொண்டு அவர் பின் பலருங்குணன் எம் இரமானுசன் தன் படி இதுவே கொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் 10 வெள்ளம்
குடிகொண்ட கோயில் ராமானுஜன் குணங்கூரும் அம்பர் கடி கொண்ட மாமலர்த்தால் கலந்துள்ளங்கணியும் நல்லோர் அடிகண்டு கொண்டு வந்து என்னையும் ஆளவர் கிணரே அடிமை நிலை பித்தன என்ன இன்னு அவமே போக்கி புறத்திட்டதன் பொருளா முன்பு புண்ணியர்தம் வாக்கில் பிரியாயிரமானுசா நின்னருளின் வண்ணம் நோக்கில் தெரிவறிதால் உரையாய் இந்த நுண் பொருளே பொருளும் முதல் வரும் பூமி பூங்குழலும் மருள் கொண்டிழைக்கும் நமக்கு நெஞ்சே மத்துளாதரமோ இருள் கொண்ட வெந்துயர் மாத்தி தண்ணீரில் பெரும் புகழே திருளும் திருள் தந்து ராமானுசன் செய்யும் சேமங்களே மணல் வேடும் பொருளும் தருமமும் சீரிய நற்காமமும் என்னிவை நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் மரம் பொருள் வீடுதற்கென்னுரைத்தான் வாமனன் சீலன் ராமானுசன் இந்த மண்மிசையோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுர நிற்கிலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் அண்ணலி ராமானுசன் வந்து தோன்றியவ பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணர் காயினரே ஆயிழையார் கொங்கை தங்கும் அக்காதலத்தொழுந்தி மாயும் என்னாவியை வந்தெடுத்தான் மாமலராள் நாயகன் எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கன் என்னும் தூயவன் தீதலி ராமானுசன் தொல்லருள் சுரந்தே சுரக்கும் திருவுமுணர்வும் சொலப்புகில் வாயமுதம் பறக்கும் இருவினை பத்தரவோடு படியுள்ளீர் உயரக்கின்னன் உமக்கு யான் அறம் சீரும் உருகலியை துறக்கும் பெருமை ராமானுசன் என்று சொல்லுமினே தமிழொரு மூன்னும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா அறநெறியாவும் தெரிந்தவன் என்னரும் சே நல்ல பரவுமி ராமானுசன் திருநாமம் நம்பிக்கல்லாரகளிடத்தோர் எது வேறென்னு காமிப்பரே வேறொன்னுமத்தில்லை நின் சரணன்னி அப்பேரளித்தற்காரொன்னுமில்லை மத்தச்சரணன்னி என்னை பொருளை தேரும் அவர்க்கும் எனக்கும் உனை தந்த செம்மை சொல்லால் கூறும் பரமன்னு ராமானுசாமிமை கூறிடலே கூறும் சமயங்கள் அரும் குவலயத்தே மாறன் பணித்த மறையுணர்ந்தோனை மதியிலேயே தேரும்படி என் மனம் புகுந்தனை திசையனைத்தும் ஏறுங்குணனை ராமானுசனை இறஞ்சினமே இறஞ்சப்படும் பரநீசனரங்கன் இவ்வுலகத்தரம் செப்பும் அண்ணலி ராமானுஜன் என் அறிவினையின் திறஞ்சென்னி பகலும் விடும் இந்த சிந்தையுள்ளே நிறைந்தொப்பர இருந்தான் எனக்காரும் நிகரில்லையே நீசதைக்கு நின் அருளின்களன் இப்புகழொன்னுமில்லை அருட்கும் அகுதே புகழ் உண்மையிலோர் பகரும் பெருமை ராமானுசா இனி நாம் பழுதே அகலும் பொருளென் பயமோமுக்கு ஆனவின்னே ஆனது செம்மயர நெறி பொய்மயரு சமயம் போனது பொன்னி இருந்தது வெங்களி பூங்கமலத்தே நதிபாய் வயல் தன்னரங்கன் கடல் சென்னி வைத்து தானதில் மன்னம் ராமானுசன் இத்தல துதைத்தே உதிப்பன உத்தமர் சிந்தையுள் ஒன்னவர் நெஞ்சமஞ்சி கொதித்திட மாறி நடப்பன கொள்கைவன் கொத்தமெல்லாம் பதித்த என் புன்கவி பாவினம் பூண்டன பாவு தொல்சி எதி தலைநாதன்
இராமானுசன் தன் இணையடியே அடியை தொடர்ந்தரும் ஐவர்கட்காய் அன்னு பாரத போர் முடிய பரிநெடுந்தேர் விடுங்கோனை முழுதுணர்ந்தடியற்கமுதம் இராமானுசன் என்னையாள வந்து இப்படியில் பிறந்தது மத்தில்லை காரணம் பாத்திடிலே பார்த்தான் அருஷமயங்கள் பதைப்பா இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு உண்மையினே நிடைத்தான் புகுந்து இருவினை செய்ய தாளினையோடாத்தான் இவை எம்மி ராமானுசன் செய்யும் அற்புதமே அற்புதன் செம்மை ராமானுஜன் என்னையாள வந்த கற்பகம் கற்றவர் காமுருசீல கருதறிய பற்பல்லுயிர்களும் பல்லுலகு யாவும் பரணதென்னும் நற்பொருள் தன்னை இந்நானிலத்தே வந்து நாட்டினனே நாட்டிய நீசச்சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது தென்கொருகை வள்ளல் வாட்டமிலவன் தமிழ் மறை வாழ்ந்தது மண்ணுலகில் ஈட்டிய சீலத்து இராமானுசன் தன் இயல்பு கண்டே கண்டவர் சிந்தை கவரும் கடிபொழில் தென்னரங்கன் தொண்டர் குலாவும் இராமானுஷனை தொகையிறந்த பண் தரு வேதங்கள் பார்மேல் நிலவிட பார்த்தருளும் கொண்டலை மேவி தொழும் குடியாம் எங்கள் கோக்குலமே கோகுல மன்னரை மூவெழுகால் ஒருகோர் மறுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன் புவனமெங்கமாக்கிய கீதீரமானுசனை அடைந்தவேன் என் வாக்குயராது என் மனம் நினையாது இனி மத்தொன்னையே மற்றொரு பேரும் அறியாது அரங்கன் மலரடை காலுத்தவரே தனக்குத்தவரா கொள்ளும் உத்தமனை நத்தவபோத்துமிரமானுசனை இந்நானிலத்தே பெத்தனன் பெத்தவின் மத்தறியேன் ஒரு வேதமையே வேதையர் வேத பொருளிதன் பிரமம் நன்னோர் மற்றில்லா உயிரமகுதென் உயிர்கள் மெய் வெட்டாதி பரனோடொன்னாம் என்று சொல்லும் அவ்வள்ளலெல்லாம் வாதில் வெண்ணான் எம்மிரமானுசன் மெய் மதி கடலே கடலளவாய திசையட்டினுள்ளும் கலியிருளை மிடை தரு காலத்திராமானுஷன் மிக்க நான் மறையின் சுடரொளியால் அருவினை துரத்தினலேன் உயிரை உடையவன் நாரணன் என்றறிவார் இல்லை உத்துணர்ந்தே உணர்ந்தமை ஞானியர் யோகம் தரும் திருவாய் மொழியின் மணம் தரும் நிசை மன்னும் இடந்தொரும் மாமலரால் புணர்ந்த பெண்மார்பன் பொருந்தும் பதிதொரும் புக்கு நிற்கும் குணந்தைகள் கொண்டல் இராமானுசன் எக்குல கொழுந்தே உழந்து விட்டோடி படரும் வெங்கோள் வினையால் நிறையத்தருந்தியிட்டினை வந்தாட்கொண்ட பின்னும் அருமுடிவ தொழுந்தவத்தோடும் இராமானுசன் தொல்புகழ் சுடமிக்கெழுந்தது அத்தால் நல்ல திசையங்கண்ட திருநிலமே இருந்தேன் இருவினை பாசம் கழத்தி இன்னுயானிரையும் வருந்தேன் இனியம் இராமானுஷன் மண்ணு மாமலர்த்தாள் பொருந்தா நிலையுடை புண்மையினோர்க்கென்னும் நன்மை செய்ய பெருந்தேவரை பரவும் பெரியோ தங்கழல் பிடித்தே பிடியைத் தொடரும் களிரென்ன யானுன் பிறங்கிய சீர் அடியை தொடரும் படி நல்க வேண்டும் சமய செடியை தொடரும் அருள் செறிந்தோ சிதைந்தோடு வந்து இப்படியை தொடரும் இராமானுசா மிக்க பண்டிதனே பண்டருமாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய் மதமாய் விண்டிட எங்களிராமானுஷ முனிவேழம் மெய்மை கொண்ட நல்வேத
கொழுந்தண்டமேந்தி குவலயத்தே மண்டி வந்தேந்தது வாதிகர்கள் உங்கள் வாழ்வத்தது தொல்லைவாதியர்க்கு என்னும் மறையவர்தம் தாழ்வத்தது தவந்தாரணி பெத்தது தத்துவனோல் கூழத்தது குத்தமெல்லாம் பதித்த குணத்தினர்க்கு அந்நாழத்தது நம்மி ராமானுசன் தந்த ஞாலத்திலே ஞானம் கனிந்த நலங்கொண்டு நாள்தரும் நைபவர்க்கு வானம் கொடுப்பது மாதவன் வல்வினையேன் மனத்தில் ஈனங்கடித்த விரமானுசன் தன்னை எய்தினர்க்கு அத்தானம் கொடுப்பது தன் தகவென்னும் சரண் கொடுத்தே சரணமடைந்த தருமனுக்கா படம் நூற்று வரை மரணம் அடைவித்தமாயவன் தன்னை வணங்க வைத்த கரணம் இவை உமக்கண்ணென்னிரமானுசன் உயிர்கட்கரணங்கமைந்திலனேன் அரணார் மத்திவ்வாறுயிர்க்கே ஆரெனக்கின்ன நிகர் சொல்லில் மாயனன்னைவர் செய்வத்தேரினில் செய்ய கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரினில் சொன்ன விரமானுசனை பணியும் நல்லோர் சீரனில் சென்று பணிந்தது என்னாவியம் சிந்தையுமே சிந்தையினோடு கரணங்கள் யாவும் சிதைந்து முன்னானந்தமுற்று ஆழ்ந்தது கண்டு அவை எந்தன கருளால் தந்தரங்கன் தன் சரண் தந்திலன் தானது தந்து எந்த இரமானுசன் வந்தெடுத்தனன் இன்னென்னையே என்னையும் பார்த்து என்னையும் பார்த்து எண்ணில் பல்குணத்த உன்னையும் பார்க்கில் அருள் செய்வதே நலம் அன்னி என்பால் பின்னையும் பார்க்கில் நலமுலதே உன் பெருங்கருணை தன்னை என்பார்பர் இராமானுசா உன்னை சார்ந்தவரே சார்ந்தது சிந்தையும் தாளினை கீழ் அன்புதான் மிகவும் கூர்ந்தது அத்தாமரை தாள்களுக்கு உந்தன் குணங்களுக்கே தீந்ததன் செய்கை முன் செய்வினை நீ செய்வினை அதனால் பேர்ந்தது வன்மை ராமானுசா எம் பெருந்தகையே கைத்தனந்தீய சமய கலகரை காசினிக்கே உய்த்தனன் தூயமறை நெறி தன்னை என்னுள்ளம் நெய்தவம் போடிருந்தே தொம் நிறை புகழோருடனே வைத்தனன் என்னை ராமானுசன் மிக்க வன்மை செய்தே வன்மையினாலும் தன் மாதகவாலும் மதிபுரையும் தன்மையினாலும் இத்தாரணியோர்கட்கு தான் சரணாய் உண்மை நல்ஞால முறைத்த விரமானுசனை உன்னம் திண்மையல்லால் எனக்கில்லை மத்தோ நிலை தேந்திடலே தேரார் மறையின் திறமென்ன மாயவந்தியவரை கூறாழி கொண்டு குறைப்பது கொண்டலய வன்மை ஏறார் குணத்தெம்மிரமானுசன் அவ்வெழில் மறையில் சேராதவரை சிதைப்பது அப்போதொரு சிந்தை செய்தே சங்கம் சிறுமுத்தமீனும் திருவரங்கர் கைத்தரத்தாழியும் சங்கமுமேந்து நந்தன் முகப்பே மொய்த்தலை தொன்னை விடே நின்றிருக்கிலும் நின் புகழே மொய்த்தலைக்கும் வந்து ராமானுசா என்னை முத்து நின்னே இன்னவன் கீர்த்தியும் நீள் புனலும் நிறைவேங்கட பொற்குன்னமும் வைகுந்த நாடும் குலவிய பார்க்கடலும் உந்தனக்கெத்தனை இன்பம் தரும் முன்னினை மலர்த்தாள் எந்தனக்கும் அது ராமானுசா இவை ஈந்தருளே கீர்த்தியும் நீள் புனலும் நிறைவேங்கட பொற்குன்னமும் வைகுந்த நாடும் குலவிய பார்க்கடலும் உந்தனக்கெத்தனை இன்பம் தரும் முன்னினை மலர்த்தாள் எந்தனக்கும் அது ராமானுசா இவை
தந்தருளே. ஈந்தனன் ஈயாத இன்னருள் எண்ணில் மறை குறும்பை பாய்ந்தனன் அம்மறை பல்பொருளால் இப்படி அனைத்தும் ஏந்தனன் கீர்த்தியினால் என் வினைகளை வேற்பறிய காய்ந்தனன் வன்மை ராமானுசக்கென் கருத்தினியே. கடத்தில் புகுந்துள்ளில் கள்ளம் கழத்தி கருதறிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்து நீ இந்த மண்ணகத்தே திருத்தி திருமகள் கேள்வனுக்காக்கியவேன் என் நெஞ்சில் பொருத்தப்படாது எம்மிராமானுசா மத்தோர் பொய் பொருளே. பொய்யைச் சுரக்கும் பொருளை துறந்து இந்த பூதலத்தே மையை புறக்கும் இராமானுஷன் நிற்க வேறு நன்மை உய்ய கொள்ள வல்ல தெய்வம் இங்கியாதென் உவந்தவமே ஐயப்பட நிற்பர் வையத்துள்ளோ நல்லறிவழந்தே. நல்லார் பரவும் இராமானுஷன் திருநாமம் நம்ப வல்லார் திறத்தை மறவாதவர்கள் எவர் அவர்க்கே எல்லாவிடத்திலும் எண்ணம் எப்போதும் எப்பொழும்போம் சொல்லால் மனத்தால் கருமத்தினால் செய்வன் சோர்வின்னியே. சோர்மின்னி உந்தன் துணையடி கீழ் தொண்டு வட்டல்பால் சார்வின்னி நின்னயனக்கு அரங்கன் செய்யதாளினைகள் பேர் விண்ணி இன்று பொருத்தும் இராமானுசா இனி ஒன் சீரொன்னிய கருணைக்கு இல்லை மாறு திருவுரிலே. திரிவுத்த ஞானம் செறிய பெறாது வெந்தி வினையால் உருவற்ற ஞானத்து உழல்கின்ற என்னை ஒரு பொழுதில் பொருவுத்த கேள்வியனாக்கி நின்னான் என்ன புண்ணியனோ திருவுத்த கீர்த்தி ராமானுசன் என்னும் சீர்முகிலே. சீர் கொண்டு பேரறம் செய்து நல்வீடு ஆர்கொண்ட மேன்மயர் கூட்ட நல்லே பதயுகமாம் ஏற்கொண்ட வீட்டை எளிதினில் எய்துவன் உன்னுடைய கார் கொண்டவன்மை ராமானுசா இது கண்டுகொள்ளே. கண்டுகொண்டேன் எம்மி ராமானுஷன் தன்னை காண்டலுமே தொண்டு கொண்டேன் அவன் தொண்டர் போற்றாளில் என் தொல்லை வெண்ணோய் விண்டு கொண்டேன் அவன் சீர் வெள்ளவாரியை வாய்மடு தென்னுண்டு கொண்டேன் இன்னும் ஒத்தனவோதில் உலப்பில்லையே. ஓதிய வேதத்தின் உட்பொருளால் சோதியை நாதன அறியாது தொண்டர் வேதமை தீத்த இராமானுசனை தொழும் பெரியோர் பாதமல்லால் எந்தன் ஆருயிர்க்கு யாதொன்னும் பத்தில்லையே. மனுஷரை பத்தி அப்பற்று விடாதவரே உற்றாரென உறந்து ஓடினையே நினி ஒள்ளிய நூல் கத்த பரவிமிரமானுசனை கருதும் உள்ளும் பெற்றவர் அவர் எம்மை நின்னாலும் பெரியவரே. பெரியவர் பேசிலும் பேதையர் பேசிலும் தன் குணங்கள் குறிய சொல் என்னும் உடையவன் என்னென்னு உணர்வேல் மிக்கோ தெரியும் வன்கீர்த்தி ராமானுசன் மறைதேந்துலகில் புரியுநல் ஞாலம் பொருந்தாதவரை பொருங்கலியே. களிமிக்க சென்னல் கழனி குறையல் கலை பெருமான் ஒலிமிக்க பாடலை உண்டு தன் உள்ளம் தடிந்து அதனால் வலிமிக்க சீயமிரமானுசன் மறைவாதியராம் புலிமிக்கதென்னு இப்புவனத்தில் வந்தமை போத்துவனே. ஓத்தரும் சீலத்திராமானுஷா நின் புழல் தெரிந்த சாத்துவனேல் அது தாழ்வது தேரில் சீத்தனக்கோரேத்தமென்னே கொண்டிருக்கிலம் என் மனம் ஏத்தி அன்னி ஆத்தகில்லாது இதற்கென் நினைவா என்னிட்டஞ்சுவனே. இணையார் பிறவியை நீக்கும் பிரானை
இந்நீள் நிலத்தே எனையாள வந்த இராமானுஜனை இருங்கணிகள் புனையார் புனையும் பெரியவதாள்களில் பூந்தொடைகள் வளையார் பிறப்பில் வருந்துவர் மாந்தர் மருள் சுரந்தே மருள் சுரந்தாகமவாதியர் கூறும் அவப்பொருளாம் இருள் சுரந்தெய்த உலகிருள் நீங்க தன்னீண்டிய சீரருள் சுரந்தல்லா உயிர் கட்கும் நாதன் அரங்கன் என்னும் பொருள் சுரந்தான் எம்மிராமானுசன் மிக்க புண்ணியனே புண்ணிய நோன்பு புரியும் இலேன் அழிபோத்தி செய்யும் நுண்ணருங்கேள்வி நுவன்னிலே செம்மைனோர் புலவக்கெண்ணருங்கி திரமானுச இன்னு நீ புகுந்தின் கண்ணுள்ளம் நெஞ்சுள்ளம் நின்ன இக்காரணம் கட்டுரையே பொருளை மறை பொருள் என்ன கயவர் சொல்லும் வெட்டை கெடுக்கும் பிரானல்லனே என் பெருவினையை கெட்டி கிழங்கொடு தன்னருளை மெல்லும் ஒள்வாளுருவி வெட்டி களைந்த ராமானுசன் என்னும் மெய்த்தவனே தவம் தரும் செல்வம் தகவும் தரும் செலியா பிறவி பவம் தரும் தீவினை பார்த்து தரும் பரந்தாமன் என்னும் திவம் தரும் தீதலி ராமானுசன் தன்னை சார்ந்தவர்களுக்கு வந்தருந்தேன் அவன் சீரண்ணி யானொன்னும் உள் மகிழ்ந்தேன் குத்தனவே செய்து அவர் குயவே பண்ணும் பரணும் பரிவிலனாம் படி பல்லுயிர் கட்கும் விண்ணின் தலை நின்று வீடடிப்பான் ராமானுசன் மண்ணின் தலத்துதைத்து உய்மறை நாளும் வளர்த்தனே வளரும் பிணி கொண்ட வல்வினையால் மிக்க நல்வினையில் கிளரும் துணிவு கிடைத்தறியாது உடைத்தலையோ தளரும் அளவும் திருவேற்கு செய்யும் தன்மையினோர் மண்ணு தாமரைத்தாள் தன்னையுத்தாட் செய்ய என்னையுத்தான் தந்தகவால் தன்னையுத்தார் அன்னை தன்மையுத்தார் இல்லை என்னறிந்து தன்னையுத்தாரை ராமானுஜன் குணம் சாத்திடுமே இனிய சுவர்க்கத்தில் இன்னும் நரகிலிட்டு சுடுமே அவத்தை தொடர்தரு தொல்லை பிறப்பில் நடுமே இனி நம்மி ராமானுஜன் நம்மை நம்பசத்து விடுமே சரணமென்னால் மனமே நையல் மேவுதற்கு இனிய சுவர்க்கத்தில் இன்னும் நரகிலிட்டு சுடுமே அவத்தை தொடர்தரு தொல்லை பிறப்பில் நடுமே இனி நம்மி ராமானுஜன் நம்மை நம்பசத்து விடுமே சரணமென்னால் மனமே நையல் மேவுதற்கு கச்சமணரும் சாக்கிய பேய்களும் கால் ஜடையோன் ஜர்க்கத்த சோம்பரும் சோனியவாதனும் நான் மறையும் நிற்க குறும்புகை நீசரும் மாண்டனர் நீள் நிலத்தே பொற்கற்பகம் எம்மி ராமானுஜ முனி போந்த பின்னே வாண்டு உனதடி போதிலொன்றீராம் தெளிதேனுண்டு அமர்ந்திட வேண்டி பின்பாலதுமே இந்திட வேண்டும் இராமான் இது வன்னி ஒன்னும் மாந்தகில்லாது இனி மத்தொன்னு காட்டி மயக்கிடலே மயக்குமிருவினை வல்லையில் பூண்டு மதிமயங்கி துயக்கும் பிறவியில் தோன்றிய என்னை உயரகத்து உயக்கொண்டும் நல்கு இராமானுஜா என்னதுன்னையுன்னி நயக்கும் இழுக்கென்பர் நல்லவர் என்னுணைந்து ஐயம் மனமன் குணங்களையொன்னி என்னாவிருந்தெம் ஐயன் ராமானுஜன் என் அழைக்கும் அருவினையேன் கையொந்தொரும் கண்கள் கருதிடும் காண கடல் புடையூர் வையமிருதல் உன் வன்மை என்பால் என் வளர்ந்ததுவே வளர்ந்தவன் கோபம் அடங்களொன்னாய்
அன்னு வாழவு நன்கிளர்ந்த பொன்னாகம் கிழித்தவன் கீர்த்தி பயிரிழிந்து விளைந்திடும் சிந்தை ராமானுஜன் மெய்வினை நோய் களைந்து நஞ்ஞானம் அளித்தனன் கையில் கனியன்னவே கையில் கனியன்ன கண்ணனை காட்டி தரிலும் உந்தன்மையில் பிறங்கிய சீரன்னி வேண்டினன் நிறைய தொய்யில் கிடக்கிலும் சோதிவின் சேரிலும் இவ்வருள் நீ செய்யில் தரிப்பன் ராமானுஜா என் செழுங்கொண்டலே திரை பார்க்கடல் கந்துயில் மாயன் திருவடி கீழ் விழுந்திருப்பார் நெஞ்சில் மேவுனன் ஞானி நல்வேதியர்கள் தொழுந்திருப்பாதன் ராமானுஜனை தொழும் பெரியோர் இளந்திரைத்தாடுநிலம் அடியேனோ பிறப்பிடமே செழுந்திரை பார்க்கடல் கந்துயில் மாயன் திருவடி கீழ் விழுந்திருப்பார் நெஞ்சில் மேவனல் ஞானி நல்வேதியர்கள் தொழுந்திருப்பாதன் ராமானுஜனை தொழும் பெரியோர் இறந்திரைத்தாடுமிடம் அடியேனோக்கிருப்பிடமே எம்பெருமானார் திருவடிகளே சரணம். இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிருஞ்சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பர் நல்லோர் மூலம் வந்திருப்பிடம் மாயனி ராமானுஜன் மனத்து இன்னவன் வந்திருப்பிடம் எந்த நிதயத்துள்ளே தனக்கெம்புறவே இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிருஞ்சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பர் நல்லோர் அவதவம் வந்திடப்பிடம் மாயலி ராமானுஜன் மனத்து இன்னவன் வந்திருப்பிடம் எந்த நிதயத்துள்ளே தனக்கெம்புறவே புத்தசீலத்திராமானுஜா என்னமெவ்விடத்தும் என்புத்த நோய் உடல் தோறும் பிறந்திறந்து நிறைய துன்புத்து வீயனும் சொல்லுவதொன்று உன் தொண்டருகட்கே அம்பத்திருக்கும்படி என்னையாட்சி எங்காட்படுத்தேன் புத்தசீலத்திராமானுஜா என்னமெவ்விடத்தும் என்புத்த நோய் உடல் தோறும் பிறந்திறந்து என்னறைய வீயனும் சொல்லுவதொன்று உன் தொண்டருகட்கே அம்பத்திருக்கும்படி என்னையாட்சி எங்காட்படுத்தேன் வயல்வாய் வயல் தென்னரங்கன் அணியாக மன்னம் பங்கயமாமலர் பாவையை போத்துதோ பத்தியெல்லாம் தங்கிய தன்ன தனைத்து நெஞ்சே நந்தலமிசையே பொங்கிய கீர்த்தி இராமானுஜன் அடைப்பூ மன்னவே வயல்வாய் வயல் தென்னரங்கன் அணியாக மன்னம் பங்கயமாமலர் பாவையை போத்துதோ பத்தியெல்லாம் தங்கிய தன்ன தலை துணெஞ்சே நந்தலமிசையே பொங்கிய கீர்த்தி இராமானுஜன் அடிப்பூ மன்னவே மன்னமாது பொருந்திய மார்பான் புகழ் மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்வோம் அவன் நாமங்களே. ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஓம் அஸ்மத் குருப்யோ நமः. Jai Shriman Narayana. The greatest opportunity for us to chant.
English, okay. So this opportunity, yeah, take Dhadi Panchakam by the time, okay. So in this Ramanuja Nuttandadi, the Ramanuja, when this Nuttandadi presented to Ramanuja by Amadanar, initially he didn't agree with that. Then again he wrote another Nuttandadi. That also Ramanuja didn't agree. Third time he did. Then Ramanuja agreed. That's what we are chanting. So you should know later on why those two, why acharya was not agreeing that, and why he agreed for this particular Nuttandadi. I'll just say that only, because here the Amadanar linked Ramanuja along with the graciousness, greatness of Perumal and Alvars. So because of the linking of the greatness of Alvars and Perumals, Ramanuja has to accept it and bless us. See, in our life, we are linking our greatness because of the Sambandham of Sri Chinnajiyar Swami. So Vartamana Ramanujacharya, he was there, he blessed us, no doubt about it, but that kind of experience that we could able to have personally, presently, practically, is with the Jnanam and Anushtanam and Anugraham of our Sri Chinnajiyar Swamiji. That's we are very fortunate to have it and experiencing it, and we should be very grateful and have the gratitude for generations together to our Acharya and all his teachings, and following and practicing the teachings of the Acharya is the greatest of the great gratitude that we could be able to do something. Okay. Now we have the Dhadi Panch. यति राजस्य कथयन्ति यदाख्यया तस्य दाशरथेः पादौ शिरसा धारयाम्यहम् पाषण्डद्रुमषण्डदावदहनः चार्वाकशैलाशनिः बौद्धध्वान्तनिरासवासरपतिः जैनेभकण्ठीरवः मायावादिभुजङ्गभङ्गगरुडः त्रैविद्यचूडामणिः श्रीरङ्गेश जयध्वजो विजयते रामानुजोऽयं मुनिः पाषण्डषण्डगिरिखण्डनवज्रदण्डाः प्रच्छन्नबौद्धमकरालयमन्थदण्डाः वेदान्तसारसुखदर्शनदीपदण्डाः रामानुजस्य विलसन्ति मुने स्त्रिदण्डाः चारित्रोद्धारदण्डम् चतुरनयपथालङ्क्रिया केतुदण्डम् सद्विद्यादीपदण्डम् सकलकलिकथासंहतेः कालदण्डम् त्रय्यन्तालम्बदण्डम् त्रिभुवनविजयच्छत्रसौवर्णदण्डम् धत्ते रामानुजार्यः प्रतिकथकशिरो वज्रदण्डम् त्रिदण्डम् त्रय्यामाङ्गल्यसूत्रम् त्रियुगयुगपथारोहणालम्बसूत्रम् सद्विद्यादीपसूत्रम् सकलकलिकथासंहतेः कालसूत्रम् प्रज्ञासूत्रम् बुधानाम् प्रशमथनमनः पद्मिनीनालसूत्रम् रक्षासूत्रम् मुनीनाम् जयति यतिपतेर्वक्षसि ब्रह्मसूत्रम् पाषण्डसागरमहाबडवामुखाग्निः श्रीरङ्गराजचरणाम्बुजमूलदासः श्रीविष्णुलोकमणिमण्डपमार्गदायी रामानुजो विजयते यतिराजराजः पाषण्डसागरमहाबडवामुखाग्निः श्रीरङ्गराजचरणाम्बुजमूलदासः
श्रीविष्णुलोकमणिमण्डपमार्गदायी रामानुजो विजयते यतिराजराजः पादुके यतिराजस्य कथयन्ति यदाख्यया तस्य दाशरथेः पादौ शिरसा धारयाम्यहम्। Jai Srimanarayana. Until now we chanted the divine name of Bhagavad Ramanuja. We have to tell to our mind, our manas, because our manas is the best friend. If manas is anukulam, manasicha paritushte ko ardhavan ko daridraha. So if manas is our friend, then we can achieve anything. So that's why great souls, they talk to their manas. If it gets scared, then they say, Ma bhihi mandamano. Don't worry. And so, Ma bhihi mandamano. Hey, foolish mind. Huh? Yeah, we are not chanting. We chanted, now we are talking and we are singing, changing the flavor. Then seva karo. No. So, until now we chanted, now we are singing and talking lit. Mauktikas. Now we are chanting the pearls. Again. Mauktikalu. Yeah, please look at Mauktikas. Mami, Etirajam Vishati. Ukaranga. Mauktikas. Now we are chanting Mauktikas, then Etirajam Vishati. Again. Kashaya shobhikamaniya shikhanivesham dandatrayojvalakaram vimalopavitam udyaddinesha nibhamulla rupam tavastu yatiraja drushormamagre etani tani bhuvanatraya pavanani संसाररोगशकलीकरणौषधानि जिह्वातले मम लिखानि यथा शिलायां रामानुजेति चतुराण्यमृताक्षराणि नमः प्रणवशोभितं नवकषायखण्डाम्बरं त्रिदण्डपरिमण्डितं त्रिविधतत्त्वनिर्वाहकं दयाञ्चिददृगञ्चलं दलितवादिवाग्वैभवं क्षमादिगुणसागरं शरणमेमि रामानुजं न चेद्रामानुजेत्येषा चतुराचतुरक्षरी कामवस्थां प्रपद्यन्ते जन्तवो हन्तमादृशः पुण्याम्भोजविकासाय पापध्वान्तक्षयाय च श्रीमानाविरभूद्भूमौ रामानुजदिवाकरः तृणीकृतविरिञ्चादि निरङ्कुश विभूतयः रामानुजपदाम्भोज समाश्रयणशालिनः सत्यं सत्यं पुनः सत्यं यतिराजो जगद्गुरुः स एव सर्वलोकानाम् उद्धर्ता नास्ति संशयः अपगतमदमानैः अन्तिमोपायनिष्ठैः अधिगतपरमार्थैः अर्थकामानपेक्षैः
నిఖిల జన సుహృద్భిః నిర్జిత క్రోధలోభైః వరవర ముని భృత్యైః అస్తు మే నిత్యయోగః అపగత మదమానైః అంతిమోపాయనిష్ఠైః అధిగత పరమార్థైః అర్థకామానపేక్షైః నిఖిల జన సుహృద్భిః నిర్జిత క్రోధలోభైః వరవర ముని భృత్యైః అస్తు మే నిత్యయోగః. Now we are chanting Yatiraja Vimshati, the glory of Bhagavad Ramanuja rendered by Varavara Muni in 20 shlokas. Please look at Yatiraja Vimshati. How to be near acharya is mentioned there. Search for that. Yastutim yatipati prasadanim vyajahara Yatiraja Vimshatim tam prapanna jana chatakambudam naumi saumyavara yogi pungavam Shri Madhavangri Jalajadvaya Nitya Seva Prema Vilashaya Parankushapada Bhaktam Kamadidoshaharam Padashritanam Ramanujam Yatipatim Pranamami Murdhna Charanambujarajahamsam Srimat Parankusha Padambuja Bhringarajam Sri Bhattanatha Parakala Mukhabjamitram Sri Vatsajinha Sharanam Yatirajamide Vacha Yatindra Manasa Vapusha Chayushmat Padaravinda Yugalam Bhajatam Guruna Kuradhinatha Gurukesha Mukhadya Pumsam Padanuchintana Parasatatam Bhaveyam Yatindra Tava Divya Vapusmrutau Me Saktam Mano Bhavatu Vagguna Kirtanesau Krutyancha Dasya Karanetu Karadvayasya Vrutyantarestu Vimukham Karanatrayancha Ashtaksharakhya Manuraja Padatrayartha Nistham Mamatra Vitaradhyayati Indranatha Sishtagraganya Janasevya Bhavat Padabje Hrushtastu Nityamanubhuya Mamasya Buddhi Alpapi Mena Bhavadiya Padabja Bhakti Shabdadi Bhoga Ruchiranvaha Medhateha Matpapameva hi nidanamamushyananyat Tadvarayarya Yatiraja Dayaika Sindho Vrutya Pashur Naravapustvahami Drushopi Shrutyadi Siddha Nikhilatma Gunashrayoyam Ityadarena Krutinopi Midhah Pravaktum Adyapi Vanchana Parotrayati Indravarte Dukkhavahohamanisham Tava Dushta Cheshtaha Shabdadi Bhoga Niratasarana Gatakhyaha Tvatpada Bhakta Iva Sishta Janauga Madhye Mithyacharami Yatiraja Tatosmi Murkhaha Tvaham Paribhavami Guruncha Mantram Taddevatamapi Nakinchidaho Bibhemi Itham Shathopya Shathavat Bhavadiya Sanghe Hrushtascharami Yatiraja Tatosmi Murkhaha Ha Hanta Hanta Manasa Kriyaya Cha Vacha
योऽहं चरामि सततं त्रिविधापचारान् सोऽहं तव प्रियकरः प्रियकृद्वदेव कालं नयामि यतिराज ततोऽस्मि मूर्खः यदि भवन्ति भयानुतापलज्जाः पुनः करणमस्य कथं घटेत मोहेन मे न भवतीह भयादिलेशः तस्मात् पुनः पुनरघं यतिराज कुर्वे अन्तर्बहिः सकलवस्तुषु सन्तमीशम् अन्धः पुरस्थितमिवाहमवीक्षमाणः कन्दर्पवस्य हृदयः सततं भवामि हन्त त्वदग्रगमनस्य यतीन्द्रनार्हः तापत्रयीजनितदुःखनिपातिनोऽपि देहस्थितौ मम रुचिस्तु न तन्निवृत्तौ एतस्य कारणमहो मम पापमेव नाथ त्वमेव हर तत् यतिराज शीघ्रम् वाचामगोचर महागुणदेशिकाग्र्य कूराधिनाथ कथिताखिलनैच्यपात्रम् येषोऽहमेव न पुनर्जगतीदृशस्तत् रामानुजार्य करुणैव तु मद्गतिस्ते यामुनगुरुत्तमकूरनाथ भट्टाख्यदेशिकवरोक्तसमस्तनैच्यम् अद्याश्च सङ्कुचितमेव मयीह लोके तस्माद्यतीन्द्र करुणैव तु मद्गतिस्ते शब्दादिभोगविषया रुचिरस्मदीया नष्टा भवद्विह भवद्दयया यतीन्द्र त्वद्दासदासगणनाचरमावधौ यः तद्दासतैकरसता विरता ममास्तु श्रुत्यग्रवेद्य निज दिव्यगुणस्वरूपः प्रत्यक्षतामुपगतस्त्विह रङ्गराजः वश्यः सदा भवति ते यतिराज तस्मात् शक्तः स्वकीयजनपापविमोचने त्वं कालत्रयेऽपि करणत्रयनिर्मित अतिपापक्रियस्य शरणं भगवत्क्षमैव सा च त्वयैव कमलारमणेऽर्थिता यत् क्षेमः स एव हि यतीन्द्र भवच्छ्रितानां श्रीमन्यतीन्द्र तव दिव्यपदाब्जसेवां श्रीशैलनाथ करुणापरिणामदत्तां तामन्वहं मम विवर्धय नाथ तस्याः कामं विरुद्धमखिलं च निवर्तय त्वं विज्ञापनं यदिदमद्य तु मामकीनम् अङ्गीकुरुष्व यतिराजदयाम्बुराशे अज्ञोऽयमात्मगुणलेशविवर्जितश्च तस्मादनन्यशरणो भवतीति मत्वा विज्ञापनं यदिदमद्य तु मामकीनम् अङ्गीकुरुष्व यतिराजदयाम्बुराशे अज्ञोऽयमात्मगुणलेशविवर्जितश्च तस्मादनन्यशरणो भवतीति मत्वा इति यतिकुलधुर्यमेधमानैः श्रुतिमधुरैरुदितैः प्रहर्षयन्तं वरवरमुनिमेव चिन्तयन्ति मतिर्यमेति निरत्ययं प्रसादम् यस्तुतिं यतिपदि प्रसादनीं व्याजहारयतिराजविंशतिं तं प्रपन्नजनचातकाम्बुदं नौमि सौम्यवरयोगिपुङ्गवम्
ஓமஸ்மத்குருभ्यो நமः. श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवनं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मा व्यामोहदस्तदराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः माता सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यशरः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं दरश्च महदाक्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेरुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् मनधीत्य प्राहवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं सुलुकमादातुकामः शुशुरवपरवञ्जं रङ्गनाथश्च साक्षात् द्विजकुलतिलकन्दं विष्णुचित्तं नमामि मिन्नार्तडपतिर्षोड् विल्लिपुत्तोरिन्नरुहार् சொன்னார் கடல் கவடம் சோடினோம் முன்னார் கிளையறுத்தாம் கீழ்மேல் சேரும் விளையறுத்தாம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர பிரான் வந்தான் என்று ஈண்டிய செங்கபெடுத்தூத வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிளையறுத்தான் பாதங்களுடைய பத்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதிந்தோள் மணிவண்ணா உன் சேவட செவ்விதிருக்காப்பு வடிவார் சோதி வலத்துறையும் சுடரா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதிந்தோள் மணிவண்ணா உன் சேவட செவ்விதிருக்காப்பு வாழிகின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராடியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சென்னியமும் பல்லாண்டு பட்டு நின்னீர் வந்து வண்ணம் மணவன் கொன்மின் கூழார் பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினர் புகுதலட்டும் காலம் பழிப்பிலோம் நாங்கள் இரா கதர்வாள் இலங்கை பாடாளாக படை பொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே ஏடு நிலத்தில் இழவதன் முன்னம் வந்து எங்கள் குழான் புகுந்து கூடுமனமுடையீர்கள் வரம்பொலி வந்துள்ளை கூடுமினோ நகரமும் நன்கரியா நமோ நாராயணாய வென்று பாடுமுனமுடை பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுமினே அண்ட குலத்து கதிபதியாகி அசுரரா கதரை இன்ன குடத்தை எடுத்து களைந்த இருளிகே சந்தனக்கு குலத்திருள்ளீர் வந்தடி தொழுது ஆயிரநாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தான் என்மினே தந்த தந்தை தந்த தம்மோ தப்பன் ஏற்படிகால் தொடங்கி வந்து வழி வழியாட் செய்கின்றோம் திருவிடவிலந்தியம்போதிலறியுருவாகி அறைய எடித்தவனை பந்தனை தீரப் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே திகழ்ந்திரு சக்கரத்தின் கோயில் பொறியாலே வத்துண்டு நின்று குடி குடியாட் செய்கின்றோம் பொறுபடை வாணனை
ஆயிரந்தோளும் பொடுகுருதி பாய சுடத்திய ஆடி வல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. நல்லதோர் சோரம் நியதமத்தாணி சிவகவமோ கயுடை காயங்கடத்துக்கு போனடு காதுக்கு குண்டலமும் நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்கவல்ல பயுனையாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே. களைந்தனன் பீதகவாடையெடுத்து கலத்ததுண்டு துடத்ததுடாய் மலர் சூடி களைந்தன சூடவே தொண்டர்களும் திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழவில் படுத்த வைநாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. பெருமான் உந்தனக்கடையாம் என்னடத்தப்பட்டவன் நாளே அடையோங்களடை கொடில் வீடு பெற்று உயர்ந்ததுகால் திருமதுரையில் சிலை குனித்து ஐந்தலைய பைநாகத்தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுவனே. அல்வன கொன்றுமில்லா அணிகோட்டியருகோன் அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவழையேன். நமோ நாராயணாவென்று நாமம் பல பரவே பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே. அல்வன கொன்றுமில்லா அணிகோட்டியருகோன் அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவழையேன். நமோ நாராயணாவென்று நாமம் பல பரவே பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே. பல்லாண்டென்னு பவித்திரனை பரமேட்டியை சாங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டு சித்தன் விரும்பிய சொல்லுரைப்பார் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழிந்திருந்தேத்துவர் பல்லாண்டு. பல்லாண்டென்னு பவித்திரனை பரமேட்டியை சாங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டு சித்தன் விரும்பிய சொல்லுரைப்பார் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டு. தமேவ மத்வா பரதாசுதேவம் ரங்கேசயம் ராஜவதர்ஹணீயம் ராமோதகீம் யோக்துசுக்திமாலாம் பக்தாங்கிரேனும் பகவந்தமீடே மண்டங்குடி என்பர் மாமரையோர் மன்னிய சீர் தொண்டரடிப்பொழி தொன்னகரம் வண்டுதர்த்தவயல் தென்னரங்கத்தமானை பள்ளியுணர் தும்பிரான் உதித்தமூர் சிகரம் வந்தனைந்தான் கனையுலகண்டது காலையம் பொழுதாய் மதுவிரந்தொழுகின மாமலரெல்லாம் வானவரசர்கள் வந்து வந்தேண்டே திசை நிரந்தனர் இவர்களும் புகுந்தா இருங்களித் தீட்டமும் பிடியடும் முரசும் அதிர்த்தலிலை கடல் போன்றது எங்கும் அரங்கத்தம்மா பள்ளியெழுந்தருளாயே. கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் கனையுலகண்டது காலையம் பொழுதாய் மதுவிரந்தொழுகின மாமலரெல்லாம் வானவரசர்கள் வந்து வந்தேண்டே இவர்களும் புகுந்தா இருங்களித் தீட்டமும் பிடியடும் முரசும் அதிர்த்தலிலை கடல் போன்றது எங்கும் அரங்கத்தம்மா பள்ளியெழுந்தருளாயே. குழிங்கொடி முல்லையன் கொடுமலரனவே கூர்ந்தது குணதிசை மாறுதமிதவோ இணைந்தன மலரனை பள்ளி கொள்ளன ஈன்பனைந்த தமிழம் சிறுகுதறி இளங்குய முதலையின் பிளம்புரை பேழ்வாய் வெள்ளையிடத்தினுக்கணுங்கி அடுங்கியவானையின் அருந்துயர் கெடுத்த அரங்கத்தம்மா பள்ளியெழுந்தருளாயே. சுடரொளி பரந்தன சூழ்நிலையெல்லாம் துன்றிய தாரகை மின்னொளி சுரங்கே படரொளி பசுத்தனன் பனிமதேவனோ
பாயிருள கண்டது பயம்புழக்க முகில் மலரிடை கீறி மண்பாளைகள் நார வைகரை கூர்ந்தது மாறுதமிதுவோ அடலொழுதிகள் தருதுகிரியந்தடக்கை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே மேட்டிலமேதகள் தரவிடுமாயர்கள் வேங்குழலோசயம் விடமனை குரலும் ஈட்டிய இசை திசை பரந்தன வயர்கள் இறந்தின சுரம்பின விலங்கைய குலத்தை வாட்டிய வரிசிலை வானவரேரே மாமுனி வேள்வியை காத்து அவபிரத மாட்டிய வடுதிரலையோத்து எம்மரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே புலம்பின புட்களும் பூம்புயல்களின் வாய் போயுத்து கங்கள் புகுந்தது புலரே கலந்தது குணதிசை கனகடலரவம் களிவண்டு விழத்திய கலம்பகம் புனைந்த அலங்கலந்தொடையல் கொண்டடியணை பணிவான் அமரர்கள் புகுந்தனர் ஆதலில் அம்மா இலங்கையருகோன் வழிபாடு செய்கோயில் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இரவியர் மன்னனிடம் தேருடமிவரோ இறையவர் பஜனரு விடையருமிவரோ மறுவிய மயிலின நறுமுகனிவனோ மறுதரம் வசுக்களம் வந்து வந்தேந்தே உறவையோடாடலும் பாடலும் தேரும் குமரதண்டம் புகுந்தேண்டிய வெள்ளம் அருவரையனையனின் கோயில் முன்னிவரோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாய் ரத்தமலர்கள் கூட்டங்களிவையோ அருந்தவ முனிவரும் மறுதரம் இவரோ இந்திரநாணயம் தானும் வந்திவனோ எம்பெருமான் உனகோயில் சுந்தரர் நெருக்க விச்சாதரர் நோக்க இயக்கரும் மயங்கினர் திருவடி தொழுவான் அந்தரம் பாரிடமில்லை மத்திதுவோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே வானவர் வாயுரவர் அழங்க மாநிதி கபிலை உன் கண்ணாடி முதல எம்பெருமான் பழிமை கலங்காண்டற்கு ஏற்பனவாயின கொண்டு நன் முனிவர் தும்புரு நாரதர் புகுந்தனறிவரோ தோன்னினைரவையும் துலங்கொளி பரப்பி அம்பரதலத்து நின்றகழ்கின்றதிருள் போய் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே ஏதமில் தன்னமயக்கம் மத்தளே யாழ் குழல் முழவமோடி சிறிசை கெடுமி கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கெருடர்கள் கந்தரவரவர் கங்குழலெல்லாம் மாதவர் வானவர் சாரணரியக்கர் சித்தரும் மயங்கினர் திருவடி தொடுவான் ஆதலில் அவர்க்கு நாளோலக்கமருளா அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே ஏதமில் தன்னமயக்கம் மத்தளே யாழ் குழல் முழவமோடி சிறிசை கெடுமி கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கெருடர்கள் கந்தரவரவர் கங்குழலெல்லாம் மாதவர் வானவர் சாரணரியக்கர் சித்தரும் மயங்கினர் திருவடி தொழுவான் ஆதலில் அவர்க்கு நாளோலக்கமருளா அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அடிமலர கமலங்கள் மலர்ந்தனை வைவையோ கதிரவன் கனைகடல் முளை தனைவனோ துடையுடையார் சுருகுழல் பிறந்துதரே துகுருடுத்தேரினர் சூழ் புனலரங்க கூடையும் பொழிந்து தோன்றிய தோல் தொண்டரடி பொழி என்னும் அழியனை அழிய நின்னருளி உன்னடியார் கால் படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே மலர கமலங்கள் மலர்ந்தனை வைவையோ கதிரவன் கனைகடல் முளை தனைவனோ துடையுடையார் சுருகுழல் பிறந்துதரே துகுருடுத்தேரினர் சூழ் புனலரங்க துளவும் கூடையும் பொழிந்து தோன்றிய தோல் தொண்டரடி பொழி என்னும் அழியனை அழிய நின்னருளி உன்னடியார் கால் படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே நீலாதுங்கஸ்தனகிரிதடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் சித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் சுதிநிகழிதம் யாபலாத்கிருத்ய புங்கே கோதா தஸ்யை பூய ஏவாஸ்து பூயः அன்னவயல புதுவையாண்டாளரங்கற்கு
பன்னதிருப்பாவை பல்வதையம் இந்திசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாள் சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்ன விம்மாத்தா நாங்கடவா வண்ணமே திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கமாய்ப்பாடு செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனிச் செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய் திங்கள் மதி நிறைந்த நன்றாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய்ப்பாடு செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனிச் செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய் வீரர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடல் வையத்து இன்ற பரம நடிப்பாடி நெய்யுண்ணாம் பாலுண்ணாம் நாட்காலே நீராடி மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்னோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறன் யுகந்தேலோர் எம்பாவாய் உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறு ஓங்குபெரும் சென்னலோடு கயலுகளை போதில் பொறிவண்டு கண்படுப்பா தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமுலை பத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள மும்மாறு பெய்து ஓங்கு பெறும் சென்னலோடு கயலுகளை போதில் பொறிவண்டு கண்படுப்பா தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமுலை பத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் மழை கன்றா ஒன்று நீகை வரவேல் ஆழியில் புக்கு முகங்க கொடார் தேரே ஊழி முதல்வன் ஒரு வம்போல் மைகரத்து பாடியந்தோருடைய பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் மன்னவட மதுரமைந்தனை தூய பெருநேர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மனை விளக்கை தாயை குழல் விளக்கும் சேர தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் சிறம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேமுலையனஞ்சுண்டு கள்ளச்சகடங்கலக்கடைய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ள எழுந்தது என்ன பேரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் ஈசுகீஷெங்குமானை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவன் கேட்டிலையோ பேய பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பக்கை பேர்த்து வாசனரங்குடலாட்சிய மத்தினால் ஓசை படுத்த தைரவம் கேட்டிலையோ
நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய் வானம் வெள்ளன் நெருமை சிறுவேடு மேவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சின்னு நாம் சேவித்தால் ஆவாவென்றாராயந்தருளேலோரெம்பாவாய் மணி மாடத்து சுத்தம் விளக்கெறிய தூபங்கவழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ மகள் தான் உமையோ அன்னிச்செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலகும் நவின்னேலோரெம்பாவாய் துச்சுவர்கம் புகுகின்ற மனாய் மாத்தவம் தாராரோ வாசல் திரவாதார் நாத்தத்துடாய் முடி நாராயணன் நம்மால் போத்த பரதரம் புண்ணியனால் கூத்தத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோத்தும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆத்த அனந்தருடையாய் அருங்கலமே தேத்தமாய் வந்து திரவேலோரெம்பாவாய் கரவை கரங்கள் பலகரந்து செத்தார் திரையும் குத்தமன்றில்லாத கோபலத்தம்புர் கொடியே புத்தரவர்கள் புனமையிலே போதரா தோழிமாரெல்லாரும் வந்து நின்முத்தம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீயத்து குரங்கும் பொருளேலோரெம்பாவாய் திலங்கத்திருவை கன்று கிறங்கி நினைத்து முனை வழியே நின்று பால் சோர நினைத்தில்லம் சேரார்க்கும் நற்செல் வந்தங்காய் பனைத்தலை வீழினின் வாசல் கணபதி தென்னிலங்கை கோமானை சத்தா மனத்தொக்கினியானை பாடவும் நீவாய் திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய் வாய்கின்றானை பொல்லாரக்கனை கிள்ளி கலந்தானை இத்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்புக்கார் வெள்ளியிழந்து வியாழமுறங்கித்து பிறகான் போதரை கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளார் கல்லந்த விருந்து கலந்தேலோரும் பாவாய் எங்கள் புலை கடை தோட்டத்துவாயில் செங்கல் நீர்வாய் நிகழ்ந்தாம்பலவாய் கும்பினகான் செங்கல் புடை கூரை வெண்பல்தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சிங்கிடுவான் போகின்றார் முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாடாதாய் நாவுடையாய் செங்கொட சக்கரமேந்தோம் தடக்கையன் பங்கைய கல்லானை பாடேலோரம்பாவாய் இளங்கிளியே என்ன முறங்குதியோ சில்லன்னடையேன் நங்கையமீர் போதருகின்றேன் வல்லேவன் கட்டுரைகள் பண்டேவன் வாயிலிருதும் வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தன்னை கொல் வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தடுக்க வல்லானை மாயனை பாடேலோரம்பாவாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோரணம் தோரண வாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ் திரவாய் ஆயர் சிறுமியரோ முக்கு வரை வரை மாயன் மணிவண்ணன் நின்றலைவாய் நேரிந்தான் தூயோமாய் வந்தோம் துயரட பாடுவான்
வாயால் முன்னம் முன்னம் மாத்தாதே அம்மா நீ நேசநிலை கதவம் நீக்கேலோரம்பாவாய் நாயகனாய் நின்றந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோரணம் தோரண வாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ் திறவாய் ஆயிர சிறுமியரோ முக்கு அரைமறை மாயன் மணிவன்றன் நென்னலேவாய் நேரின்றான் தூயோமாய் வந்தோம் துயரிடப் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாத்தாதே அம்மா நீ நேசநிலை கதவம் நீக்கேலோரம்பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொடுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டிய சோதாரிவுராய் மூடருத்தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதிருந்திராய் செம்பர் கலடு செல்வா பலதேவா உம்பையும் நேயும் உறங்கேலோரம்பாவாய் மகளித்தனோடாத தோள்வலியன் நந்தகோபாலன் மருமகளே பின்னாய் கந்தம் கமலம் குடலி கடதிரவாய் வந்தெங்கும் கோடியழை தனகாய் பந்தல் மேல் பல்கால் கோயிலினங்கள் கோவினகான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய் மகளித்தனோடாத தோள்வலியன் நந்தகோபாலன் மருமகளே பின்னாய் கந்தங்கமலம் குடலி கடதிரவாய் வந்தெங்கும் கோடியழை தனகாய் பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கோவினகான் பந்தார் விரலி உண்மை துணர் பேர் பாட செந்தாமரை கையார் சீரார் வளையொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய் விளக்கிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தந்த பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனாய் எத்தனை போதும் துயிலட ஒட்டாயிகான் எத்தனையேலும் பிரிவாத்தகில்லாயால் தத்துவமன்னு தகவேலோரெம்பாவாய் 33 அமரர்க்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா துயிலழாய் பொன்னமென்முலை செவ்வாய் திருமரங்கள் நப்பின்னே நங்காய் திரவே துயிலடாய் உக்கமந்தட்டொலையும் தந்தவன் மணாலனை இப்போதே மை நீராட்டேலோரும்பாவாய் கலங்கள் எதிர் பொங்கி மீதடிப்ப மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆத்தப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊத்தமுடையாய் பெரியாய் உலகினில் தோத்தமாய் நின்ற சுடரே துயிலடாய் மாத்தாருனக்கு வலி தொலைந்தொன் வாசற்கன் ஆத்தாது வந்தன் நடைபடையுமா போலே பொத்தியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரும்பாவாய் ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டில் கீழே சிங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய்ச் செய்த தாமரை பூ போலே செங்கல் சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களமாதித்யனும் திடுந்தார் போல் அங்க நிரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாப விழுந்தேலோரம்பாவாய் மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்க மறைவத்து தீ விடுத்து வேர்மயிர் பொங்க வெப்பாடும் பேருந்துதறி மூரினிமிருந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவன்றா உன் கோயில் நின்னுங்கனே போந்தருளே கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்த யாம் வந்த காரியமாராயன் தருளேலோரம்பாவாய் மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்க மறைவத்து தீ விடுத்து
வேர்மயிர் பொங்க வெப்பாடும் பேருந்துதரே மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போல நீ பூவை பூவன்றா உன் கோயில் நின்னிங்கனே போந்தருளே கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியமாராயல் தருளேலோரம்பாவாய் உலகமடந்தாயடி போத்தி சென்னெங்கு தென்னிலங்கை செத்தாய் திரள் போத்தி உன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போத்தி கன்று குணிலா விரிந்தாய் கடல் போத்தி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போத்தி வென்று பகை கிடக்கும் நின் கையில் வேல் போத்தி என்றென்று உன் சேவகமே ஏத்தி பறை கொலுவான் இன்று யாவல்தோம் இறங்கேலோரம்பாவாய் உலகமடந்தாயடி போத்தி சென்னெங்கு தென்னிலங்கை செத்தாய் திரள் போத்தி பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போத்தி கன்று குணிலா விரிந்தாய் கடல் போத்தி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போத்தி வென்று பகை கிடக்கும் நின் கையில் வேல் போத்தி என்றென்று உன் சேவகமே ஏத்தி பறை கொலுவான் இன்று யாம் வல்லோம் இறங்கேலோரம்பாவாய் மகனாய் பிறந்து ஓரிரவில் வருத்தி மகனாய் வலித்து வளர தரிக்கிலானாய் தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைபித்து கஞ்சன் வைத்தில் பிறப்பின்ற நின்று நடுவாரே உன்னையரத்தித்து வந்தோம் பறை தருதியாக திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடே வருத்தவன் தேர்ந்து மகழ்ந்தேலோரம்பாவாய் மணிவண்ணா மார்கடி நீராடுவான் மீனையார் சேவனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சின்னியமே போல்வன செங்கங்கள் போயிப்பாடுடையனவே சால பெரும் பறையே பல்லாண்டு செய்ப்பாரே குல விளக்கே கொடையே விதானமே ஆளு நிலையாய் அருளேலோரம்பாவாய் வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெருசம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே சிவிப்பூவே பாடகமே என்றனே பல்கலனோ யாமனைவோம் ஆடையிடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெருசம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமேந்தனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையிடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வடிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் கரவகள் பின் சென்று காலம் சேரும் துன்போம் அறிவொன்றுமில்லாத ஆயக்குலத்து உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் ஜாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா நோடுறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினாள் உந்தன்னை சிறுபேரரை தரவும் சீரியருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோரெம்பாவாய் கரவகள் சென்று கானம் சேரும் துன்போம் அறிவொன்றுமில்லாத ஆயக்குலத்து உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா நோடுறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினாள் உந்தன்னை சிறுபேரரை தரவும் சீரியருளாதே இறைவா நீ தாராய் பரே ஏலோரெம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம்
எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஓம் அஸ்மத்குருப்யோ நமஹ. ஜெய் அன்பே தகழியா ஆர்வமேனியாக இன்புருகி சிந்திடுதிரியா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கேத்தினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்தனான் திருக்கண்டேன் பன்மேனி கண்டேன் திகுடமறுக்கணி நிறமம் கண்டே செரிக்கிளரும் பொன்னாடி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாடி வண்ணன் பால் என்று சரணலாக்ஷாங்க சாட்சி ஸ்ரீவத்சவக்ஷசே க்ஷேமங்கராய சர்வேஷாம் ஸ்ரீரங்கேசாய மங்களம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாணநிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் அஸ்து ஸ்ரீஸ்தனகஸ்தூரி வாசனாவாசிதோ ரசே ஸ்ரீஹஸ்திகிரிநாதாய தேவராஜாய மங்களம் கமலாகுஜகஸ்தூரி கர்தமாங்கிதவக்ஷசே யாதவாத்ரிநிவாசாய சம்பத்புத்ராய மங்களம் நீலாஜலநிவாசாய நித்யாய பரமாத்மனே சுபத்ரா பிராணநாதாய ஸ்ரீஜகநாதாய மங்களம் ஸ்வோச்சிஷ்டமாலிகா பந்தகந்தபந்துரஜிஷ்ணவே விஷ்ணுசித்ததனோஜாயை கோதாயை நித்யமங்களம் ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாமிரபர்ண்யுத்தரே தடே ஸ்ரீதிந்திரிணி மூலதாம்னே சுஷகோபாய மங்களம் சேஷோ வா சைன்யநாதோ வா ஸ்ரீபதிர்வேதி சாத்விகைர்விதர்க்யாய மகாப்ராஜ்ஞை भाष्यकाराय मङ्गलम् तुलामूलावतीर्णाय तोषिताखिलसूरये सौम्यजामातृमुनये शेषांसायास्तु मङ्गलम् मङ्गलाशासनपरैर्मदाचार्यपुरोगमैः सर्वैश्च पूर्वैराचार्यैः सत्कृतायास्तु मङ्गलम् तद्विष्णाः परमं पदगुं सदा पश्यन्ति सूरयः दिवेव चक्षुरा ततं तद्विप्रासो विपन्यवो जागृवां सस्समिन्धते विष्णोर्यत्परमं पदं पर्याप्त्या अनन्तरायाय सर्वस्तोमोतिरात्र उत्तममहर्भवति सर्वस्याप्त्यै सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् சதித்தருளா சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன்பொத்தாமரையடியே போத்தும் பொருள் கேளாய் பெத்தம்மே தொண்ணுங்குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது கோவிந்தா குமேரில் பிறவிக்கும் உன்னோடு தோமையாவோம் உனக்கே நாமால் செய்வோம் மத்தேலங்காமங்கள் மாத்தேலோரெம்பாவாய் சித்தம் திருகாலே வந்துன்னை சேவித்து உன்பொத்தா மறையடியே போத்தும் பொருள் கேளாய் பெத்தம்மே தொண்ணுங்குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது உந்தன்னோடு தோமையாவோம் உனக்கே நாமால் செய்வோம்
மத்தையங்காமங்கள் மாத்தேலோரெம்பாவாய். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் செய்ழையார் சென்னிரஞ்சி அங்கப்பறை கொண்ட வாத்தை அணிபுதுவை பைங்கமலத் தண்டெறியல் பட்டர்விரான் கோதை சொன்னான். சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கே பரிசுரை பாரிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவரெம்பாவாய். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் செய்ழையார் சென்னிரஞ்சி அங்கப்பறை கொண்ட வாத்தை அணிவுதுவை பைங்கமலத் தண்டெறியல் பட்டர்விரான் கோதை சொன்னான். சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கே பரிசுரை பாரிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவரெம்பாவாய். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதிந்தோல் மணிவண்ணா செவடி செவ்விருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு பணிவார் ஜோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைவோர் பக்கமழங்கம் அப்பாஞ்சன்னியமும் பல்லாண்டு. Subhodayam. Jai Srimanarayana to you all. Okay. We are really blessed to have a divine soul, Pujya Sri Mukundananda Swamiji Maharaj, who is visiting US to enlighten the masses with devotion and dedication to the Lord in serving the communities. It was so nice experience to us when Pujya Sri Swamiji Maharaj visited Statue of Equality project and blessed all the community there. And now it so happened, probably it's not so happened, probably it is thus happened as planned by Lord Hanuman himself, that Swamiji happened to be here. And we just got the information from our Dallas chapter that Swamiji has a very nice ashram, and where he makes arrangements to see that public will be always maintain their connectivity with God in devotion. And the other day when our volunteers met with the ashram
organizers to have the program there. And the devotees, pleasantly welcomed all our volunteers. And when they said that we want to have our program here in your facility, then the organizers very welcomingly they said, don't say your program and our program. This is collectively apna program hai. This is ours program. Let us have the program well, and let's all do it together because it is for the cause of the Lord. This is a kind of warmth that Swamiji is able to share with all his devotees, and they are also so welcoming and homely with the activities. I'm really delighted, Swamiji. Here in Houston, this is called Ashtalakshmi Temple, established in 2005 by the devotees of this area. And since then, they are trying to do their humble service to the community. And very dedicated volunteers take care of the activity here. And it so happened, probably this is the Sankalpa of the mighty Hanuman. He decided to come here and take a permanent citizenship here. And also, he decided to appear here with his mighty form, 90 feet of height. And as that you have graced the statue of equality there in Hyderabad, thus he also here appearing in a Panchadhatu form. And Hanuman, of course, is on his way to come here. Soon he might be coming here, and the arrangements for his arrival are in process, are progressing. We met with a few community leaders here yesterday, and all they expressed their desire to have the program of the Hanuman's appearance. If possible, they said during December, if it is done, the first week of December, it will be really nice. But still, it is not our wish, it is his wish only. So, but whenever it happens, again, we inform you also. I think our organizers will inform the progress and also the date of his real appearance. And we expect Swamiji also should be here during that divine occasion. Till today, we had the program here. And today, after some time, just will be leaving this place for San Antonio. And we are accompanied by our great acharya, who is Mahamahopadhyaya, Dr. Samudrala Venkataranga Ramanuja Acharya Swami, a very nice, great Alankara scholar. And he himself wrote so many works translating the Tamil ancient literature into Sanskrit.
because most of the Sanskrit Tamil literature supposed to be probably 5,000 year old is not available to the North Indian scholars, though they are very much eager and interested. So Swamiji thought to create a facility for those scholars, and such a kind of great poetry he made into Sanskrit slokas running approximately 2,700 plus. And he did so many other works also. And we are, as a preparatory activities of Hanuman's arrival, we requested all the devotees to chant a nice mantra of Hanuman like Sundara Setu. And the mantra goes like Om Sundara Setave Namaha. This is the mantra just we asked everybody to chant. The reason being, it is Hanuman who made bridges between man and animal kingdom, man and demon kingdom, man and human kingdom, and man and the nature. Other than Hanuman, we probably wouldn't have Rama with us, Sita ji with us, and with no discrimination whatsoever, Rama accepted everybody, and it is Hanuman who became pretty much instrumental in making bridges between all and proved himself as the most mightiest, at the same time most humble devotee. So this always reminds us, not doing anything people like us pose as if we are doing so much. And people also say, oh, this is done, that is done. And also we feel really we did it. But Hanuman, having done a lot and giving new life to Rama, new life to Sita, but he never showed up himself until otherwise Rama calls him for any service. I think we thought this is what the society needs now. One side there is terrorism, creating a lot of mess with the cities and with the countries. Another side is the racism, which is just creeping as a snowball. And even here in this country also, there are some anti-social elements creating some issues that the Hindus must be appearing here with their caste identity, which was never an issue here in this country, and which was, I think, probably not expected also, because we, the Hindus, probably never thought of discrimination. And God, when appeared on this earth, never showed any kind of discrimination. And even in Krishna Avatara, Rama Avatara, or even before. And when he appears in the form of deities in Divya Desas, he never showed any kind of discrimination towards anybody. But people are trying to create such a kind of opinion to the local people. And in few states, it seems they are passing acts to see that all Hindus should mention their caste also. This is something, it is ironical. But anyway, we are not politicians anyway. We are not connected with that kind of things. But all that our concern is,
let, as a whole, people coming from Bharat to places like this, where they opened opportunities for anybody to show their skill, support the nation, and get the benefit of that. This is what they said. So as a part of that, we thought it is the Hanuman who becomes an example for all of us to prove himself that there is no discrimination to God. Rama accepted him as his humble life. And in Hindi, there is a song, right? When Rama was introducing Hanuman to Bharata, Bharat bhai, kapi se urin mai nahi. I have only 5 pranas, but Hanuman gave me many, many pranas. How can I be, relieved from my debts to Hanuman? This is probably the thought of Rama. And he accepted Sugriva as his guardian, a demon, Vibhishana, as his own brother. And he said, so far I have only 3 brothers, Bharata, Lakshmana, and Shatrughna. Vibhishan, from today onwards, I have 4 brothers. You also became my brother. In addition to you, along with you, 2 more brothers also there for me, Ravana and Kumbhakarna. Unfortunately, they didn't agree and they lost it. Vibhishana agreed and he was worshipped by the world today. One among staunch devotees, the greatest devotees like that. So, it is the humble opinion that Hanuman is only the one who becomes a bridge between all to prove what we are and what the Bharat Atma is about. So, his name given like Sundara Setu. So we requested all the devotees to chant every day, at least till he arrives here. Om Sundara Setave Namaha. No number is required. As many times as you are able to connect yourself with him. And let's pray for his fast arrival and make everybody understand what is the real Bharat Atma is and how tender they are, how service-oriented they are, and how sincere they are. At the same time, how adjustable and accommodative. This is a great occasion that Swamiji, you are also here, arrived to educate all the masses and also to inspire the devotion from their hearts. We most humbly welcome you to this community. In fact, we wanted to meet with Swamiji there in Dallas, but seems that program is just a bit crisscrossed. But anyway, we feel it is the divine intervention where God made your program here, and today you are happening to be with all these humble devotees, and they are every day morning chanting Sankeshpa Ramayanam, the 100 slokas of the message given by Narada Maharshi to sage Valmiki. That 100 slokas, as a essence, if they read, it is the whole Ramayana is read. So every day they started doing that, and we hope that they continue it till Hanuman's arrival.
Okay, I try. So every day they are after the Aradhana is over, they are just trying to chant that together. And of course, next they can do it individually as well. And we are blessed for your presence, Swamiji, here. So before they chant Ramayanam, the Sankeshpa Ramayanam, and if they will be blessed with a nice message from you, I think we feel we are honored. And if the time permits, and if Swamiji also joins in chanting the Sankeshpa Ramayanam later, we feel really blessed. Please. Jai Srimanarayana. Pujya Swami Mukundanandji is a world-renowned global spiritual leader, authority on mind management, and founder of JK Yoga, and best-selling author, a Vedic scholar, and a Bhakti saint. He is a graduate of the prestigious IIT and IIM from India. Swamiji is the senior disciple of Jagadguru Sri Kripalu Maharaj Ji and the founder of Jagadguru Kripalu Yoga or JK Yoga. And for the past 3 decades, Swamiji has been traveling far and wide, world over, and spreading his message. Swamiji is the author of many best-selling books, including The 7 Mindsets for Success, Happiness and Fulfillment, Art of Mind Management, Power of Thoughts, and the recently published Golden Rules for Living Your Best Life. Swamiji has also conducted programs at prestigious universities such as Stanford, Duke, MIT, Princeton, and Yale, and has been invited to speak at various Fortune 500 companies. Swamiji's week-long free program on Golden Rules for Living Your Best Life is now going on at India House till the 11th of August from 7 p.m. to 9 p.m. So you all know where to go after our program ends tonight. From 12th August through 18th August, he'll be conducting free week-long programs at Durga Bari Auditorium as well. Let us welcome with a warm applause Swami Mukundanandji. Nama Kamalana Bhaya Nama Kamalamaline Nama Kamalapadaya Namaste Kamalekshana Yo Brahmanam Vidadhati Purvam Yo Vai Vedanscha Prahinoti Tasmai Tagvam Ha Devamatma Buddhi Prakasham Mumukshurvai Sharanamaham Prapadye.
His Holiness Tridandi Chinna Shriman Narayan Ramanuja Jiyar Swamiji Maharaj, Shri Ubhay Vedant Dr. Samudrala Venkata Ranga Ramanujacharya Ji Maharaj, and all the assembled devotees. Sometimes the benevolent Lord arranges for the purification of his devotees in inconceivable ways. And one such way that I see for myself is that I had the opportunity to come here, have darshan, and meet Sri Chinna Jiyar Swamiji Maharaj. It was in the month of December that I had the good fortune of visiting the Statue of Equality and have darshan of the 108 Divya Sthanams as well. And it was absolutely mind-blowing. The entire planet is undoubtedly indebted to the tremendous work done by Adi Ramanujacharya, who bestowed upon humankind such wonderful explanations of our Vedic scriptures and emphasized the simple path of love of God and devotion. 1,001 full millennium after him, his thoughts needed the resurgence in the world. And it is so amazing to see that his grace is flowing tremendously through respected Swamiji. Swami Vivekananda said, an acharya is one through whom the divine power acts. We can definitely see that the infinite grace of Bhagavan Sri Ram, his devotee Anjaneya, and Adi Ramanujacharya are all flowing through respected Sri Chinna Jiyar Swamiji. If the word visionary applies to anyone at present times, I would say it definitely applies to him. But when I went to have his darshan and darshan at the Statue of Equality, what also impressed me tremendously, because I was going to meet such a great acharya, the leader of the Ramanuja Sampradaya, and what impressed me was his utmost humbleness. That a traveler once reached a village. He was a Vaishnava, and one of his rules was that he would only eat in the houses of Vaishnavas. So he knocked on a door and asked, "Are you a Vaishnava, sir?" That person said, "Not at all. My neighbor is a Vaishnava. You go to his house." So he went to the neighboring house and knocked and asked, "Are you a Vaishnava?" The neighbor said, "The person across is a Vaishnava. You go there." So when he went to 6, 7 houses and all of them said, "I'm not a Vaishnava," he understood the secret of Vaishnavata. They were all so humble, they were not willing to take the credit of being devotees of the Lord. That is a true Vaishnava. In this matter, Hanumanji himself, he set the example. When, after meeting Mother Sita,
he came to convey the news to Sri Ram. And Bhagavan Ram praised him profusely. He said, I will always be indebted to you. Hanuman fell to the ground. Ram said, what is the matter? You lifted the entire Parvat and you did not collapse. And why are you collapsing now? Hanuman said, Prabhu, lifting the Parvat was no big deal. But all the praises that you have heaped upon me, I want to save myself from the enemy of pride, and that is why I have fallen down. So really, I consider myself fortunate to have come in touch with Pujya Chinnajir Swamiji, although for many, many years I've been in touch with many of your followers out here. And very, very happy to know about Abhaya Anjaneya, who's going to be coming here, and the establishment of the Statue of Union. That is again his great vision for propagating, for conveying the message of devotion to the masses. The first time that the union of Ram and Sita took place was in the Pushpavatika of Raja Janak. So at that time, Ram and Lakshman had gone to pluck flowers from the Vatika for Guru Vishwamitra. And out here, Sita's mother asked her, Beti, we are going to have the Swayamvar today. You go to the Vatika and take the blessings of Mother Gauri, the deity of Parvati there. So Sita ji entered the Vatika along with her Mahasakhis when Ram and Lakshman were plucking flowers. And Ram heard the ankle bells of Sita and said, Lakshman, what is happening? My heart is getting pulled away as if Kamdev is on a victory march. And Lakshman saw Sita while Ram did not. He took Ram deeper into the bushes and started decorating him. Ram said, Lakshman, what are you doing? Lakshman said, you seem to have already been attracted to the other side. I want to ensure that she also gets attracted to you. By the time Sita had already reached the temple, when one of the Sakhis turned around and saw Ram and Lakshman, and she started running and said, hey Sita, go and have darshan later on. Something more important has come. Those two princes from Ayodhya who have enchanted all of Janakpur, they are in the garden plucking flowers. So Sita turned around and started coming towards Ram. Lakshman in the meantime put a peacock feather on his head, the only one mention of Ram being decorated with a peacock feather. And when Sita saw Ram, she took the image of Ram through her eyes and kept it in her heart and closed her eyes. She was meditating on what she had seen. The Sakhi said, this is no time for meditation. Open your eyes and have darshan. Out there, Ram also saw Sita. And the devotional fervor within him made him sweat. So when sweat beads appeared on his head, Sita saw Ram sweating and thought, oh my God, breaking of flowers is making him sweat. How in the world will he ever break the bow of Janak, of Shankar?
So she said, I need to go and pray to Mother Gauri to strengthen him. And that is when she turned and went into the temple. And when she, as we all know, when she bowed down, the garland from Gauri fell onto her head, and the deity spoke up. In the Hindi Ramayana, Tulsidas ji has written, Man jahi rachyo milahi so vara sahaj sundara savaro, karuna nidhan sujan sheel saneha jana taravaro. The desire which you have made will be fulfilled. So this was the first union in this avatar in the previous age of Theertha between Ram and Sita. So Hanuman is, of course, the one who reunited Sita and Ram. And there was Vibhishan, who united Hanuman with Sita. Because when Hanuman entered Lanka at night, he had no idea about the whereabouts of the Divine Mother. But roaming around, he somehow reached the house of Vibhishan, and there he saw Tulsi growing. So he said, Tulsi growing in this city of demons? And then on the door was the insignia of the sarang, the bow of Sri Ram. Hanuman was just wondering who stays here when it was 3:30 and Vibhishan woke up. And when he woke up, as was his habit, he said, Ram, Ram, and he came out. So Vibhishan was astonished to see Hanuman there. Hanuman was astonished to see him. They both introduced themselves. And at that time, when Vibhishan asked Hanuman the question, that I have been taking the name of Ram for so long. Why has the grace of Ram not descended upon me? So Hanuman, he said, you are doing Ram Nam, but alongside you also need to do Ram Seva. So Vibhishan got the message that he must do Ram Kaj as well. And that he took that further when he spoke up in Ravan's darbars to do Ram Kaj. But Vibhishan told Hanuman that now I know Ram's grace is upon me. Ab mohi bha bharosa Hanumanta binu hari kripa milahi nahi santa. Without the grace of Ram, I cannot meet a saint. The fact that you have given me darshan is proof that Ram's grace is now upon me. So, all these wonderful messages we get from the beautiful Leela of Sri Ram. Now, out here, Hanumanji is going to be coming, and as Sri Chinnajir Swamiji Maharaj has expressed, he is coming here, he doesn't even need a visa. He did not need a visa when he went to Lanka as well. But even in the Ram Kaj, we should not expect that there will be freedom from problems. Because when Hanuman had to jump over and come to Lanka, it was not a free pathway. Problems did arise. Why is that so? Some people say, I'm doing Bhagavad Seva. Why are difficulties arising? Well, there could be many reasons. One could be that God wants to test your resolve. How sincere are you? The second is, He wants you to sharpen your skills and abilities. So, the assignment that respected Swamiji has given to all of you is most appropriate.
that you have to chant the mantra. Mantra again? Sundara Setu. Sundara Setave Namaha. So this chanting will convey to Anjaneya the sincerity of the devotees. And only when you all truly, truly desire is he going to manifest out here. Because the Lord, he doesn't just come very easily. He keeps on hiding himself. When Bhishma was lying on the bed of arrows in the battleground of Kurukshetra, now 6 months had passed and the battle was over. And here Yudhishthir was having a glani, a remorse, that my greed of kingship led to the battle. And Sri Krishna said, no, that's not the case. You must understand dharma. And for that, let's go to the biggest marmagya of dharma. Pitama Bhishma, he is still alive. And he is lying on the bed of arrows. He is soon going to depart from the world. So the Pandavas went there. Sri Krishna also went there. Draupadi also accompanied them. At that time, the Pandavas, they offered their respects to Bhishma. And Sri Krishna was hiding. Bhishma's eyes were looking for his Ishtadev. So he asked Yudhishthir, where is Keshav? And Sri Krishna spoke up. Because Bhishma had his head fixed with arrows, he could not turn and see. Sri Krishna said, here I am. The Bhishma said, why don't you reveal yourself? Sri Krishna said, it is my nature to keep hiding. I want to see whether the devotee truly desires me or not. As somebody said in Hindi, ye galat kaha kisi ne, कि तेरा पता नहीं है, तुझे खोजने की हद तक कोई खोजता नहीं है. So that longing for the Lord is what is required to invoke his presence. The Sri Krishna came in front of Bhishma. And Bhishma could not do Dandavat Pranam or offer his respects in any ways. And his Ishtadev is in front of him. So all he did was to shed a few tears as pranam to his Lord. We were discussing the longing that is necessary. That longing for God is the essence of devotion. Jagat Guru Ramanuja acharya called it tap, the austerity that will cleanse your heart. Sri Chaitanya Mahaprabhu and Narada ji called it param vyakulata. Jagat Guru Nimbarka acharya called it nishrayas. Mahaprabhu Vallabhacharya called it sadhanahinata. The feeling that I need the Lord, but even after all my sadhan, I am not able to reach him. I have done the yogi yagya japa tapa vrata puja to the best of my ability. But they are still insufficient to reach the feet of the Lord. Now, realizing myself to be shelterless, to be sadhanheen, I cry out to you to bestow your grace. And when that cry becomes sincere, strong enough, the benevolent Lord definitely responds. So Sri Swamiji Maharaj
has given all the devotees the homework that you have to cry out with the help of the chanting of his names, and that will attract his grace and he will manifest here. Definitely we await that day, because when I visited the Statue of Equality and saw the vision of Sri Swamiji Maharaj manifest there in such a great way on 100 acres of land, I was blown away. And it will be so wonderful to have a similar kind of vision being replicated in the continent of North America as well. So, of course, we are not the doers, but we can be humble instruments in the hands of God. When before the army of Vanar and Reach, the bears and monkeys crossed over from Bharatvarsh to Lanka, Sugriv was extremely scared. And Ram said to Sugriv, "What are you scared about?" Sugriv said, "Maharaj, this Ravan and Kumbhakarna, etc., these demons are extremely powerful." And Ram said, "Don't you know who I am?" So Sugriv thought in his mind that you are not even able to enter into Lanka as yet. Who are you, Maharaj? You have commissioned us monkeys and bears to fight the war. Otherwise you will remain in India without a visa. Ram said, "Arey Sugriv, that is my Leela. That is my acting Swarup. You wish to know my original Swarup?" He says, "Pishachan, Danavan, Yakshan, Prithivyan, Chaiva Rakshasan, Angullagrena tan hanyamichan Hari Ganeshwara." If I, Sri Ram, just bend the little finger of my left hand, what to speak of Ravan and Kumbhakarna, all the demons on the entire planet will be destroyed. All I need to do is to send them the COVID-19 virus. They are unvaccinated. It will be the end of the matter. But Tulsidas ji, the writer of the Hindi Ramayana, has disagreed with Valmiki ji. Valmiki said that Ram needs to do this with his little finger of the left hand. Tulsidas ji says, "Jagmahu sakha nisachara jete, Lachiman hanai nimishmahu tete." To kill the demons, Ram is not required. Lakshman alone can do it in a nimish matra. So Sugriv said, "Maharaj, if you can kill the demons like this, then what is all this drama going on? Ram, Bhalu, Kapi, Kataka, Batora. Oh, come on, Jambavant, you help me. Oh, Hanuman, you help me. What is the need for all of this? Just do that." Ram said, "It is just to give you monkeys some seva to do. Otherwise, there is no need." So we devotees of the Lord sitting out here also need seva, not because it is necessary for him, but it's necessary for us. The making of a temple is easy, but the making of the temple in the heart is more difficult. And he waits for us to make the temple in our heart before he manifests the real temple. I am today honored and privileged and blessed to be here at the Ashtalakshmi temple and have darshan of the 8 wonderful forms of the Divine Mother. Our
scriptures are apparently so confusing. On the one hand, in the Chatushloki Bhagavatam, Narayan, he revealed the entire Bhagavatam in 4 verses in the heart of the firstborn Brahma. So he says there, Ahameva samevagre nanyadyat sadasat param paschadaham yadetaccha yo vashishyet sosmyaham. He says that, O Brahmaji, whatever exists in this world is me. Where the world ceases to exist is me. When the world did not exist, I alone existed. When the world will no longer exist, I alone will exist. There is nothing apart from me. And this leads some people to conclude that is there only one entity? Ekameva dutiyam Brahma. But then Jagadguru Ramanuja qualified it and explained there is one entity. But that entity has got its 2 Visheshan. The Visheshan, one Visheshan is the material energy Maya, and the second Visheshan is the Jeev. They are one with the Lord, and at the same time they have their individual identity as well. Just like a tree is one, but it has got its fruits, its flowers, its leaves, its branches. So just because the leaves are one with the tree doesn't mean that we eat the leaves. We eat the fruit and we put away the leaves. Likewise, the soul, the individual soul, is not the supreme soul. So we need to surrender to the Lord, and that Purushottam, Sriman Narayan, he manifests in many of his forms as Ram, as Krishna, as in so many different forms. And he also takes on 2 forms himself, as the Shaktiman and the Shakti, as Narayan and as Lakshmi, as Shiv and Parvati, as Krishna and Radha, as Ram and Sita. Now, Jagadguru Ramanujacharya, Jagadguru Shankaracharya, Adi Shankara, who was the rejuvenator of Hinduism 2000 years ago, when all of India had been covered by Buddhism. And his task was to bring the Buddhists back into the Vedas. And that is why he explained in a manner that the people could understand. So naturally, to people who are voidists, you cannot explain pure bhakti. So he presented the philosophy of Advaitva, there is only one entity. And the way he expressed it was, Brahma Satyam, Jagan Mithya Jivo Brahmaiva Nah Para. So there is this, if he accepts the world also, then there are 2 entities, there is the world and there is Brahma. So he denied the existence of the world. There is no world. It's all mithya, it's an illusion. However, an episode happened in the life of Jagadguru Shankaracharya. When he was residing in Kashi, at that time, every day with his devotees, he used to go and bathe in the Manikarnika Ghat. It's a ghat on the banks of the Ganga in Kashi. And one day, a lady was blocking the street. The dead body of her husband was in her lap, and the lady was crying. Now, naturally, the street got blocked. The streets of Kashi are very narrow, it being an old town. So Shankaracharya asked the lady. He said, "Mother, give us way." She started crying even more loudly. And then he repeated himself, "Mother, please give us way. We have to go and bathe." But she cried even more loudly. Everybody else has a husband. Why did God take away my husband? How cruel, how harsh.
So Shankaracharya got a little annoyed. And he said, Mother, how will crying help? Your husband is gone. He is not going to come back. The lady suddenly turned at Shankaracharya and said, Acharya, why don't you ask my husband to get up and clear the path? Shankaracharya said, Mother, in separation from your husband, have you lost your mind? It's a dead body. It has got no Shakti. How can it get up? The lady said, Acharya, you say there is no Shakti. There is only one Nirgun, Nirvishesh, Nirakar, Avyakt, Shakti, Rahit, Brahma. So how come you are demanding Shakti for this dead body to get up? If this dead body can get up without Shakti, is it possible? Now, the lady explained, we know that Brahma has created the world. Did Brahma create the world without Shakti? If it did, then this dead body should also get up without Shakti. Shankaracharya was shocked. Oh my God, this lady has blown a huge hole in my philosophy that if Brahma is Shakti Rahit, how did he create the world? Because to do anything you need Shakti. And he thought, who is this lady? He closed his eyes and he opened them. The whole scenario had changed. In the place of the lady was the Divine Mother Durga sitting on the lion with her 10 arms. And Shankaracharya realized that the mother had created this Leela just to open his eyes. And at that time he did Dandavat Pranam. And the praises for the Divine Mother that came from his mouth are famous even today as the Ananda Lahari composed by him, in which he exceeded that God creates the world but through his Shaktis. So the material Shakti is Maya and the divine Shakti, the Yoga Maya Shakti, is Lakshmi, is Durga, is Sita, is Radha. So we are worshipping that divine Shakti whom we revere in our Sanatana Dharma as the mother of the universe. Now we see her in her different forms out here as Dhan Lakshmi, as Virya Lakshmi. All of these are different wealths. So wealth is not only monetary wealth. There are so many kinds of wealth. But the Yoga Maya is supremely empowered with the highest wealth. The highest wealth is love for God. That Yoga Maya has the ability to bestow upon us that wealth of love, of devotion. So out here we are extremely blessed that with the vision and the teachings of Sri Chinnahachir Swamiji Maharaj, you all are worshipping the Divine Mother in her merciful forms as Ashtalakshmi. Not everybody has knowledge of this Guhya Tattva. Sometimes people ask that why did Ved Vyas not mention Radha openly in the Bhagavatam? So this question arises. And of course, some others say that, look, Shukadev is the Leela Shuk of Radha. He has got so much of love for Mother Radha that if he takes the name Radha, he faints unconscious for 6 months.
Radha naam matrena murcha shanmasiki bhavet. And here he had to complete the Bhagavatam in 7 days. So that is why he did not mention it explicitly. But the Radha Tattva is the Guhya Tattva. And yet the saints and scriptures have explained Shri Krishno Jagatam Tato Jagan Mata Tu Radhika Pitu Shataguna Mata Vandya Pujyam Gariyasi. Sri Ram is the father of the universe. Sita is the mother. Krishna is the father. Radha is the mother. Narayan is the father. Lakshmi is the mother. The mother's position is because of her love, because of the kindness of her heart. The mother is naturally compassionate, and the mother is naturally more merciful. Even in the world, the mother's position is always more exalted than the father's position. So, to the extent that Shankaracharya, he said that as long as you live, you must always, if you go into Advait, then you will say, then don't offer pranam to anyone. But he says that the Guru, Vedant, and your mother, they remain venerable even for a sannyasi. Sarva vandyena yatina prasur vandya prayatnataha. So, that is the respect which is accorded to the mother even in human society. And the Divine Mother is so exceptionally compassionate that it is by her grace we reach the Divine Father. People ask me, why do you say Radhe Radhe? Well, the whole saying is Radhe Radhe Sham se milade. And that is why we ask Mother Lakshmi, we have her in her so many blessed forms, and the biggest blessing that she can bestow on the devotees is to help you meet Narayan. So we should pray to her to fill our hearts with bhakti, which will unite us with Narayan. And we eagerly await the arrival of Abhaya Anjaneya to fulfill the voids in our hearts and to fill us with devotion that will enable us to achieve the supreme goal of our life. So I am extremely fortunate it was just accidental. I happened to be in Houston when this wonderful event was taking place. And as they say, you buy one, you get one free. So I came here to lecture. Who was to know that I would have darshan of Ashtalakshmi? That also, I've had darshan in my 2 years ago when I came. But to have darshan of the devotee of Ashtalakshmi, Sri Chinnajiyar Swami, is the real icing on the cake. As Sri Swamiji Maharaj was saying, he will be visiting Dallas, and we are so fortunate to host his program at the Radha Krishna Temple of Dallas. In fact, we are thankful to him for giving us the privilege to host him there, and we look forward to such privileges again and again. So since I will not be there in Houston at that time, that is why I thought this is an opportunity for me to come and be able to meet him right here in Houston. Thank you very much. Jai Sriman Narayana.
Thank you very much, Swamiji, for your Anugraha Bhashya. We learn a lot from the wisdom of our acharyas. May I request His Holiness Sri Chinnaji or Swamiji to please honor Swami Mukundananji. We also request the JK Yog team to come up and take blessings from Swamiji. Lata Srivatsanji, the JK Yog Houston coordinator. Chaya Lonkadi, Vijay Balakrishnan, and Hariji, all JK Yog volunteers. Can you also please come up? Jai Sriman Narayana. Priya Bhagavad Bandhava, we are so delighted with the divine message given by Puja Swami Mukundanandaji. It is just like a gentle Ganga Pravaha. Purifying all the hearts and energizing us to do more service with humbleness. We are blessed, Swamiji. And now we are going to have the Sankeshpa Ramayana Parayan, which might take 20 to 25 minutes. I'm sure that all of you are joining us. And if you have the book with you, it is nice. Otherwise, just you can open your app and there it is available in a script you are able to understand.
Pujya Swamiji is also joining us in making us chant Sankeshpa Ramayana. Let us start it. Om Asmadgurubhyo Namaha Sri Shailesha Patram Dhibhaktyadigунannavam Yatindra Pravanam Vande Ramyaja Mataram Munim Lakshmi Natha Samarambham Nathayamuna Madhyamam Asmadacharya Paryantam Vande Guru Paramparam Yo Nityamachyuta Padambuja Yugma Rukma Vyamohatastaditarani Trinaya Mene Asmadguror Bhagavatosya Dayaika Sindho Ramanujasya Charanau Saranam Prapadye Mata Pita Yuvatayastanaya Vibhutihi Sarvam Yadeva Niyamena Madanvayanam Adyasya Nah Kulapater Vakulabhiramam Srimattadanghriyugalam Pranamami Murtna Bhutam Sarascha Mahadahvaya Bhattanadha Sri Bhakti Sara Kulasekhara Yogi Vahan Bhaktangri Renu Parakala Yatindra Misran Srimat Parankusamunim Pranatosmi Nityam Pita Mahasyapi Pita Mahaya Pracheta Sadesa Phala Pradaya Sri Bhashyakarottama Desikaya Sri Shaila Purnaya Namo Namastat Suklam Baradharam Vishnum Sisivarnam Chaturbhujam Prasanna Vadanam Dhyayet Sarva Vignopasantaye Yasyadvirada Vaktradyah Parishadhyah Parasyatam Vignam Nignanti Satatam Vishwaksenam Tamasraye Jnananandamayam Devam Nirmalaspatikakritim Adharam Sarva Vidyanam Hayagrivam Upasmai Kaladana Sthula Lakshatva Miyushe Tungaya Mahase Tasmai Turangaya Mukhe Namaha Kujantam Rama Rameti Madhuram Madhuraksharam Aruhya Kavita Sakham Vande Valmiki Kokilam Valmikeer Munisimhasya Kavita Vanacharinaha Srunvan Rama Kathanadam Ko Nayati Parangatim Yah Piban Satatam Rama Cheritamruta Sagaram Atruptastam Munim Vande Pracheta Samakalmasham Goshpadi Krtavarasim Masaki Krtarakshasam Ramayana Mahamala Ratnam Vande Anilatmajam Anjananandanam Veeram Janaki Sokanasanam Kapisamakshahantaram Vande Lanka Bhayankaram Amishi Krtamartandam Goshpadi Krtasagaram Trunikrta Dasagrivam Anjaneyan Namamyaham Manojavam Maruta Tulya Vegam Jitendriyam Buddhimatam Varishtham Vatatmajam Vanarayudha Mukhyam Sri Ramadutam Sirasa Namami Ullanghya Sindhos Salilam Salilam Yasokavanhim Janakatmajaya Adayate Naiva Dadaha Lankam Namamitam Pranjali Ranjaneyam Anjaneyamati Patala Nanam Kanchanadrikamaniya Vigraham Parijata Tarumula Vasinam Bhavayami Pavamananandanam Raghunatha Kirtanam Tatra Tatra Kritamastakанjalim Bashpavari Paripurna Lochanam Marutim Namata Rakshasantakam Veda Vedye Pare Pumsi Jate Dasaradhatmaje
वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना चरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैकमक्षरं प्रोक्तं महापातकनाशनं शृण्वन् रामायणं भक्त्या यः पादं पदमेव वा स याति ब्रह्मणस्थानं ब्रह्मणा पूज्यते सदा। वाल्मीकिगिरिसम्भूता रामसागरगामिनी पुनाति भुवनं पुण्या रामायणमहानदी श्लोकसारसमाकीर्णं सर्गकल्लोलसङ्कुलं काण्डग्राहमहामीनं वन्दे रामायणार्णवं यः कर्णाञ्जलिसम्पुटैरहरः सम्यक् पिबत्यादरात् वाल्मीकेर्वदनारविन्दगलितं रामायणाख्यं मधु जन्मव्याधिजरा विपत्तिमरणैरत्यन्तसोपद्रवम् संसारं सविहाय गच्छति पुमान् विष्णोः पदं शाश्वतं तदुपगतसमाससन्धियोगं सममधुरोपनतार्धवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च वधं निशामयत्वं श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि। वैदेहीसहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम् आपदामपहर्तारं दातारं सर्वसम्पदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्। धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि अप्रतिद्वन्द्वः शरैनं जहि रावणिं। श्रीरघुनन्दनपरब्रह्मणे नमः। तपस्वाध्यायनिरतं तपस्वी वाग्विदाम्बरं नारदं परिपप्रच्छ वाल्मीकिर्मुनिपुङ्गवं तपस्वाध्यायनिरतं तपस्वी वाग्विदाम्बरं नारदं परिपप्रच्छ वाल्मीकिर्मुनिपुङ्गवं कोऽन्वस्मिन् साम्प्रतं लोके गुणवान् कश्च वीर्यवान् धर्मज्ञश्च कृतज्ञश्च सत्यवाक्यो दृढव्रतः चारित्रेण च को युक्तः सर्वभूतेषु को हितः विद्वान् कः समर्थश्च कश्चैकप्रियदर्शनः आत्मवान् को जितक्रोधो द्युतिमान् को न सूयकः कस्य बिभ्यति देवाश्च जातरोषस्य संयुगे एतदिच्छाम्यहं श्रोतुं परं कौतूहलं हि मे महर्षे त्वं समर्थोऽसि ज्ञातुमेवं विधं नरं श्रुत्वा चैतत्त्रिलोकज्ञो वाल्मीकेर्नारदो वचः श्रूयतामिति चामन्त्र्या प्रहृष्टो वाक्यमब्रवीत् बहवो दुर्लभाश्चैव ये त्वया कीर्तिता गुणाः मुने वक्ष्याम्यहं बुद्ध्वा तैर्युक्तः श्रूयतां नरः इक्ष्वाकुवंशप्रभवो रामो नाम जनैः श्रुतः नियतात्मा महावीर्यो द्युतिमान् धृतिमान् वसी बुद्धिमान् नीतिमान् वाग्मी श्रीमान् शत्रुनिबर्हणः विपुलांसो महाबाहुः कम्बुग्रीवो महाहनुः महोरस्को महेश्वासो गूढजत्रुररिन्दमः आजानुबाहुः सुशिराः सुललाटः सुविक्रमः
समसमविभक्ताङ्गस्निग्धवर्णप्रतापवान् पीनवक्षा विशालाक्षो लक्ष्मीवान् शुभलक्षणः धर्मज्ञः सत्यसन्धश्च प्रजानाञ्च हिते रतः यशस्वी ज्ञानसम्पन्नः शुचिर्वस्यः समाधिमान् प्रजापतिसमः श्रीमान् धातारिपुनिषूदनः रक्षिता जीवलोकस्य धर्मस्य परिरक्षिता रक्षिता स्वस्य धर्मस्य स्वजनस्य च रक्षिता वेदवेदाङ्गतत्त्वज्ञो धनुर्वेदे च निष्ठितः सर्वशास्त्रार्थतत्त्वज्ञस्मृतिमान् प्रतिभानवान् सर्वलोकप्रियः साधुरदीनात्मा विचक्षणः सर्वदाभिगतः सद्भिः समुद्र इव सिन्धुभिः आर्यः सर्वसमश्चैव सदैकप्रियदर्शनः स च सर्वगुणोपेतः कौसल्यानन्दवर्धनः समुद्र इव गाम्भीर्ये धैर्येण हिमवानिव विष्णुना सदृशो वीर्ये सोमवत्प्रियदर्शनः कालाग्निसदृशक्रोधे क्षमया पृथिवी समः धनदेन समस्त्यागे सत्ये धर्म इवापरः तमेवं गुणसम्पन्नं रामं सत्यपराक्रमं ज्येष्ठं श्रेष्ठगुणैर्युक्तं प्रियं दशरथसुतं प्रकृतीनां हितैर्युक्तं प्रकृतिप्रियकाम्यया यौवराज्येन संयोक्तुम् ऐच्छत् प्रीत्या महीपतिः तस्याभिषेकसंभारान् दृष्ट्वा भार्याध कैकयी पूर्वं दत्तवरा देवी वरमेन मयाचत विवासनं च रामस्य भरतस्याभिषेचनं स सत्यवचनाद् राजा धर्मपासेन संयतः विवासयामास सुतं रामं दशरथः प्रियं स जगामवनं वीरः प्रतिज्ञाम् अनुपालयन् पितुर्वचननिर्देशात् कैकेय्याः प्रियकारणात् तं व्रजन्तं प्रियो भ्राता लक्ष्मणो अनुजगामः स्नेहाद् विनयसम्पन्नः सुमित्रानन्दवर्धनः भ्रातरं दयितो भ्रातुः सौभ्रात्रमनुदर्शयन् रामस्य दयिता भार्या नित्यं प्राणसमाहिता जनकस्य कुले जाता देवमायेव निर्मिता सर्वलक्षणसम्पन्ना नारीणामुत्तमा वधूः सीताप्यनुगता रामं शिशिनं रोहिणी यथा पौरैरनुगतो दूरं पित्रा दशरथेन च शृङ्गिबेरपुरे सूतं गङ्गाकूले व्यसर्जयत् गुहमासाद्य धर्मात्मा निषादाधिपतिं प्रियं गुहेन सहितो रामो लक्ष्मणेन च सीतया तेवनेन वनं गत्वा नदीस्तीर्त्वा बहूदकाः चित्रकूटम् अनुप्राप्य भरद्वाजस्य शासनात् रम्यमावसधं कृत्वा रममाणा वनेत्रयः देवगन्धर्वसङ्काशास्तत्र तेऽन्यवसन् सुखम् चित्रकूटं गते रामे पुत्रशोकातुरस्तदा राजा दशरथः स्वर्गं जगाम विलपन् सुतं मृते तु तस्मिन् भरतो वसिष्ठप्रमुखैर्द्विजैः नियुज्यमानो राज्याय नैच्छद्राज्यं महाबलः स जगाम वनं वीरः रामपादं प्रसादकः गत्वा तु स महात्मानं रामं सत्यपराक्रमम् अयाचद्भ्रातरं राममार्यभावपुरस्कृतः
त्वमेव राजा धर्मज्ञा इति रामं वचोऽब्रवीत्। रामोऽपि परमोदारः सुमुखः सुमहायशः न चेच्छत्पितुरादेशाद् राज्यं रामो महाबलः। पादुके चास्य राज्याय न्यासं दत्त्वा पुनः पुनः निवर्तयामास ततो भरतं भरताग्रजः। सकाममनवाप्यैव रामपादावुपस्पृशन् नन्दिग्रामे अकरोद् राज्यं रामागमनकाङ्क्षया। गते तु भरते श्रीमान् सत्यसन्धो जितेन्द्रियः। रामस्तु पुनरालक्ष्य नागरस्य जनस्य च तत्रागमनमेकाग्रो दण्डकान् प्रविवेशः। प्रविश्यतु महारण्यं रामो राजीवलोचनः। विराधं राक्षसं हत्वा शरभङ्गं ददर्शः। सुतीक्ष्णं चाप्यगस्त्यं च अगस्त्यभ्रातरं तथा अगस्त्यवचनाच्चैव जग्राहेन्द्रं शरासनं। खड्गं च परमप्रीतस्तूणी चाक्षयसायकौ वसतस्तस्य रामस्य वने वनचरैः सह। ऋषयोऽभ्यागमन् सर्वे वधायासुररक्षसां सतेषां प्रतिशुश्रावराक्षसानां तथा वने। प्रतिज्ञातश्च रामेण वधः संयति रक्षसां ऋषीणाम् अग्निकल्पानां दण्डकारण्यवासिनां। तेन तत्रैव वसता जनस्थाननिवासिनी विरूपिता शूर्पणखा राक्षसी कामरूपिणी। ततः शूर्पणखा वाक्यादुद्युक्तान् सर्वराक्षसान् खरं त्रिशिरसं चैव दूषणं चैव राक्षसं निजघानरणे रामस्तेषां चैव पदानुगान्। वने तस्मिन् निवसता जनस्थाननिवासिनः रक्षसां निहतान्यासन् सहस्राणि 14। ततो ज्ञातिवधं श्रुत्वा रावणः क्रोधमूर्छितः सहायं वरयामास मारीचं नाम राक्षसं। वार्यमाणस्सु बहुशो मारीचेन स रावणः न विरोधो बलवता क्षमो रावणतेन ते। अनादृत्य तु तद्वाक्यं रावणः कालचोदितः जगाम सह मारीचस्तस्याश्रमपदं तदा। तेन मायाविना दूरम् अपवाह्य नृपात्मजौ जहार भार्यां रामस्य गृध्रं हत्वा जटायुषं। गृध्रं च निहतं दृष्ट्वा हृतां श्रुत्वा च मैथिलीं राघवः शोकसन्तप्तो विललापाकुलेन्द्रियः। ततस्तेनैव शोकेन गृध्रं दग्ध्वा जटायुषं मार्गमाणो वने सीतां राक्षसं सन्ददर्शः। कबन्धं नाम रूपेण विकृतं घोरदर्शनं तं निहत्य महाबाहुः ददाह स्वर्गतश्च सः। स चास्य कथयामास शबरीं धर्मचारिणीं श्रमणीं धर्मनिपुणाम् अभिगच्छेति राघव। सोऽभ्यगच्छन् महातेजा शबरीं शत्रुसूदनः। शबर्या पूजितः सम्यक् रामो दशरथात्मजः। पम्पातीरे हनुमता सङ्गतो वानरेणः। हनुमद्वचनाच्चैव सुग्रीवेण समागतः। सुग्रीवाय च तत्सर्वं संसिद्रामो महाबलः। आदितस्तद्यथावृत्तं सीतायाश्च विशेषतः। सुग्रीवश्चापि तत्सर्वं श्रुत्वा रामस्य वानरः। चकार सख्यं रामेण प्रीतश्चैवाग्निसाक्षिकम्। ततो वानरराजेन वैरानुकथनं प्रति
रामाया वेदितं सर्वं प्रणयात् दुःखितेन च प्रतिज्ञातं च रामेण तदा वालिवधं प्रति वालिनश्च बलं तत्र कथयामास वानरः सुग्रीवस्यङ्कितश्चासीन् नित्यं वीर्येण राघवे राघवप्रत्ययार्थं तु दुन्दुभेः कायमुत्तमं दर्शयामास सुग्रीवो महापर्वतसन्निभम् उत्स्मयित्वा महाबाहुः प्रेक्ष्य चास्ति महाबलः पादाङ्गुष्ठेन चिक्षेप सम्पूर्णं दशयोजनं बिभेद च पुनः सालान् सप्तैकेन महेषुणा गिरिं रसातलं चैव जनयन् प्रत्ययं तदा ततः प्रीतमनास्तेन विश्वस्तः स महाकपिः किष्किन्धां रामसहितो जगाम च गुहां तदा ततो गर्जद्धरिवरः सुग्रीवो हेमपिङ्गळः तेन नादेन महता निर्जगाम हरीश्वरः अनुमान्य तदा तारां सुग्रीवेण समागतः निजघान च तत्रैनं शरैणैकेन राघवः ततः सुग्रीववचनात् हत्वा वालिनमाहवे सुग्रीवमेव तद्राज्ये राघवः प्रत्यपादयत् स च सर्वान् समानीय वानरान् वानरर्षभः दिशः प्रस्थापयामास दिदृक्षुर्जनकात्मजां ततो गृध्रस्य वचनात् सम्पातेर्हनुमान् बली शतयोजनविस्तीर्णं पुप्लुवे लवणार्णवम् तत्र लङ्कां समासाद्य पुरीं रावणपालितां ददर्श सीतां ध्यायन्तीम् अशोकवनिकां गतां निवेदयित्वाभिज्ञानं प्रवृत्तिं च निवेद्य च समाश्वास्य च वैदेहीं मर्दयामास तोरणम् पञ्चसेनाग्रगान् हत्वा सप्तमन्त्रिसुतानपि सूरमक्षं च निष्पिष्य ग्रहणं समुपागमत् अस्त्रेणोन्मुक्तमात्मानं ज्ञात्वा पैतामहाद्वरात् मर्षयन् राक्षसान् वीरो यन्त्रिणस्तान् यदृच्छया ततो दग्ध्वा पुरीं लङ्कां ऋते सीतां च मैथिलीं रामाय प्रियमाख्यातुं पुनरायान् महाकपिः सोऽभिगम्य महात्मानं कृत्वा रामं प्रदक्षिणं न्यवेदयदमेयात्मा दृष्टा सीतेति तत्त्वतः ततः सुग्रीवसहितो गत्वा तीरं महोदधेः समुद्रं क्षोभयामास शरैरादित्यसन्निभैः दर्शयामास चात्मानं समुद्रसरितां पतिः समुद्रवचनाच्चैव नलं सेतुमकारयत् तेन गत्वा पुरीं लङ्कां हत्वा रावणमाहवे रामः सीतामनुप्राप्य परां व्रीडामुपागमत् तामुवाच ततो रामः परुषं जनसंसदि अमृष्यमाणा सा सीता विवेशज्वलनं सती ततोऽग्निवचनात् सीतां ज्ञात्वा विगतकल्मषां बभौ रामः सम्प्रहृष्टः पूजितः सर्वदैवतैः कर्मणा तेन महता त्रैलोक्यं सचराचरं सदेवर्षिगणं तुष्टं राघवस्य महात्मनः अभिषिच्य च लङ्कायां राक्षसेन्द्रं विभीषणं कृतकृत्यस्तदा रामो विज्वरः प्रमुमोदः देवताभ्यो वरं प्राप्य समुत्थाप्य च वानरान् अयोध्यां प्रस्थितो रामः पुष्पकेण सुहृद्वृतः भरद्वाजाश्रमं गत्वा रामः सत्यपराक्रमः भरतस्यान्तिकं रामो हनुमन्तं व्यसर्जयत्
पुनराख्यायिकां जल्पन् सुग्रीवसहितश्च सः पुष्पकं तत्समारुह्य नन्दिग्रामं ययौ तदा नन्दिग्रामे जटा हित्वा भ्रातृभिः सहितो नघः रामः सीताम् अनुप्राप्य राज्यं पुनरवाप्तवान् प्रहृष्टो मुदितो लोकस्तुष्टः पुष्टः सुधार्मिकः निरामयो ह्यरोगश्च दुर्भिक्षभयवर्जितः न पुत्रमरणं किञ्चिद्रक्ष्यन्ति पुरुषाः क्वचित् नार्यश्चाविधवा नित्यं भविष्यन्ति पतिव्रताः न चाग्निजं भयं किञ्चिन्नाप्सुमज्जन्ति जन्तवः न वातजं भयं किञ्चिन्नापि ज्वरकृतं तथा न चापि क्षुद्भयं तत्र न तस्करभयं तथा नगराणि च राष्ट्राणि धनधान्ययुतानि च नित्यं प्रमुदिताः सर्वे यथा कृतयुगे तथा अश्वमेधशतैरिष्ट्वा तथा बहुसुवर्णकैः गवाङ्कोट्ययुतं दत्त्वा ब्रह्मलोकं प्रयास्यति असङ्ख्येयं धनं दत्त्वा ब्राह्मणेभ्यो महायशाः राजवंशान् शतगुणान् स्थापयिष्यति राघवः चातुर्वर्ण्यं च लोकेऽस्मिन् स्वे स्वे धर्मे नियोक्ष्यति दशवर्षसहस्राणि च रामो राज्यमुपासित्वा ब्रह्मलोकं गमिष्यति इदं पवित्रं पापघ्नं पुण्यं वेदैश्च संहितं यः पठेत् रामचरितं सर्वपापैः प्रमुच्यते एतदाख्यानमायुष्यं पठन् रामायणं नरः सपुत्रपौत्रः सगणः प्रेत्य स्वर्गे महीयते पठन् द्विजो वागृषभत्वमीयात् स्यात् क्षत्रियो भूमिपतित्वमीयात् वणिज्ञनः पण्यफलत्वमीयात् जनश्च शूद्रोऽपि महत्त्वमीयात् पठन् द्विजो वागृषभत्वमीयात् स्यात् क्षत्रियो भूमिपतित्वमीयात् वणिज्ञनः पण्यफलत्वमीयात् जनश्च शूद्रोऽपि महत्त्वमीयात् त्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकीये आदिकाव्ये बालकाण्डे श्रीरामायण कथा संक्षेपो नाम प्रथमः सर्गः आपदामपहर्तारं दातारं सर्वसम्पदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम् धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषे चाप्रतिद्वन्द्वः शरैनं जहि रावणिं श्रीरघुनन्दनपरब्रह्मणे एवमेतत्पुरावृत्तमाख्यानं भद्रमस्तु वः प्रव्याहरत विश्रब्धं बलं विष्णोः प्रवर्धताम् बलं विष्णोः प्रवर्धताम् बलं विष्णोः प्रवर्धताम् बलं विष्णोः प्रवर्धताम् लाभस्तेषां जयस्तेषां कुतस्तेषां पराभवः येषामिन्दीवरस्यामो हृदये सुप्रतिष्ठितः काले वर्षदुवर्जन्यपृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितो ब्राह्मणाः सन्तु निर्भयाः कावेरी वर्धतां काले काले वर्षतु वासवः श्रीरङ्गनाथो जयतु श्रीरङ्गश्रीश्च वर्धतां स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु मङ्गलं कौसलेन्द्राय महनीय गुणात्मने चक्रवर्तितनूजाय सार्वभौमाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये
पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं विश्वामित्रान्तरङ्गाय मिथिलानगरीपतेः भाग्यानां परिपाकाय भव्यरूपाय मङ्गलं पितृभक्ताय सततं भ्रातृभिः सह सीतया नन्दिताखिललोकाय रामभद्राय मङ्गलं त्यक्तसाकेतवासाय चित्रकूटविहारिणे सेव्याय सर्वयमिनां धीरोदाराय मङ्गलं सौमित्रिणा च जानक्या चापबाणासिधारिणे संसेव्याय सदा भक्त्या स्वामिने मम मङ्गलं दण्डकारण्यवासाय खण्डितामरशत्रवे गुर्ध्रराजाय भक्ताय मुक्तिदायास्तु मङ्गलं सादरं शबरीदत्तफलमूलाभिलाषिणे सौलभ्यपरिपूर्णाय सत्त्वोद्रिक्ताय मङ्गलं हनुमत्समवेताय हरीशाभीष्टदायिने वालिप्रमथनायास्तु महाधीराय मङ्गलं श्रीमते रघुवीराय सेतुल्लङ्घितसिन्धवे जितराक्षसराजाय रणधीराय मङ्गलम् आसाद्य नगरीं दिव्याम् अभिषिक्ताय सीतया राजाधिराजराजाय रामभद्राय मङ्गलम् शासनपरैर्मदाचार्यपुरोगमैः सर्वैश्च पूर्वैराचार्यैः सत्कृतायास्तु मङ्गलम् यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि श्रीमन्नारायणायेति समर्पयामि सर्वं श्रीकृष्णार्पणमस्तु ॐ अस्मद्गुरुभ्यो नमः जय श्रीमन्नारायण Thank you, Swamiji, very much for joining us and also making us chant Sankeshpa Ramayanam in full. And we are so blessed by your arrival and gracing the devotees. And let this great relationship continue with the grace of Lord Hanuman. Jai Srimanarayana Swami. Jai Srimanarayana. We will have Theertha Ghosti now. And before Theertha Ghosti, should we do the mantra chanting for a couple of minutes? Will it be okay? Okay. मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। ॐ सुन्दरसेतवे नमः। ॐ सुन्दरसेतवे नमः। ॐ
Sundarasetabe Namaha. Om 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 Sundarasetabe Namaha. Sundarasetabe Namaha. Sundarasetabe Namaha. Om 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 Sundarasetabe Namaha. Sundarasetabe Namaha. Om Sundarasetabe Namaha. Om Sundarasetabe Namaha. Sundarasetabe Namaha. Om 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 Sundarasetabe Namaha. Sundarasetabe Namaha. Om 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 Sundarasetabe Namaha. Manojavam Marutatulya Vegam
जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। बोल पवन सुत हनुमान की, बोल वायुपुत्र हनुमान की, रामदास हनुमान की, बोल भजरंग बली की। Now we will have Theertha Ghosti. Please come and take in lines. Volunteers will be standing somewhere in between, and see each one stands and just moves. Those who are having children, first you take, drink it, and then take again. Take the children aside and see that it is given to them. And let us have the Theertha Ghosti silently. Jai Sriman Narayana. Jai Sriman Narayana. Yesterday we started a movement when each one of us was trying to be a small rock in the Sundara Setu. With the collective effort of the people in the room last night, we raised $170,000. Volunteers will pass along pledge cards. Please write whatever comes out of your heart. If you want to be part of this historic project and you want to be blessed and chosen by Hanuman. And we will read out the names as soon as the Ghosti is done. Jai Sriman Narayana. अनुदिनं संवर्धया श्रीमन्. Jai Srimanarayana. We have Dr. Prasuna Sadzagaru starting today's donation with $36,000 towards Statue of Union project. Purushottama Maringanti Garu, $7,316. Shanmukha and Sri Lakshmi Immadi Garu, $7,200. Narendranath, $2,700. Anybody in the crowd? Satish Reddy and family, $7,200.
Revant Dusi, $1,116. If you have a pledge card, if you raise your hand, our volunteer will bring the pledge card to you. Let's see if we can beat yesterday's 170K donations. What is also very heartening is the spandana, the reaction that this has created online for the viewers. So people have come in and opened their hearts. So if you're watching this live and you would like to be part of this history in making, please contribute. There will be a message that will be sent on the live video, and please respond to that. Jai Sriman Narayan. So if you can write the pledge card and give it to our volunteers back, we'll read your name. So whoever has given the card to you, our volunteers, they can collect the form, or if you're interested in donating, if you raise your hand, they'll come to you and give the pledge form. So we have Sudarshan Reddy Garu and Sita Garu, who pledged 108K of Statue of Union. They are here. They are here to give the check to Sri Swamiji. Jai Sri Manar, please come forward. పంకజవల్లి కండాల గారు, రంగా కండాల గారు వాళ్ళ అమ్మగారు అనమాట, $1,001. జై శ్రీమన్నారాయణ. You have any completed pledge forms there? There is a hand raised there in the center there. Please go there. So you can donate by credit card, you can pledge now, and we can send you a link online to how to donate with all the instructions, or you can donate with credit card, check, or Zelle. All forms of payments are perfectly fine. Remember, every pebble towards the Sundara Setu will count. Don't miss this opportunity. Take part in this huge opportunity and the cause. And we request everyone to maintain silence, please. Madhura Babu Kunta, $101.
So do not miss this opportunity. And if you are still thinking, contemplating, once you go home, think about it. And if you are ready now, we are ready to take your donation. Every pebble towards the Sundara Setu is part of the cause. So as you go out, make sure that you all take the pledge card. So you have a QR code on top of it. You can go to ashlakshmi.org and you can pledge online also as well. Even now, you can go to tinyurl.com/SOUALT. That's the shortcut. tinyurl.com/SOUALT. You can enter your pledges digitally also as well. We have Arunodaya Marisetti Garu from Iowa donating $1,001. P. Rangaya Garu, $501. Jai Srimanarayana. There are also some anonymous donors in the midst of us, so you can still come and give us your pledge cards and we'll make sure we'll keep your donation anonymous and we'll not announce your name. Jai Srimanarayana. Jai Srimanarayana. Remember the namam that Swamiji gave. Om Sundara Setave Namaha. I think that is the better utilization of our voice, right? You are in the prayer hall, you are waiting for Theertham to be taken. Let's all continue to chant Om Sundara Setave Namaha. Anjan Kumar Poluri and family, $251. Himabindu and Ravikant Ponnapalli Garu, $251. Amita and Sharad Amin and family, $501. Please continue to chant again, don't forget. Please continue to chant the mantram. Jai Srimanarayana.
Also, for those of you who are not aware, there is a concept called the Wall of Union. So if you want to commemorate yourselves or your family or your parents or ancestors, there is a place where we can etch your name permanently on a wall, and we are calling this the Wall of Union. So $7,200 and upwards, you get a tile, a space on the Wall of Union where we can permanently etch your name at the base of the Statue of Union. If you're interested in that, please come and see us, and we'll be happy to arrange for that. Jai Sriman Narayana. Whoever has finished taking Theertham, can you all please go and take prasadam? That way this hall is cleared up for the coming event. We have our youth volunteers, Neena Kilambi and Rahul Kilambi, who are both recently working now, so they want to sponsor one tile, $7,200 together. Prashant Immadi, $101. Please write checks in the name of Ashtalakshmi Temple with a memo to Statue of Union. Checks to be written in the name of Ashtalakshmi Temple, memo Statue of Union. Same thing for the Zell, treasurer at ashtalakshmi.org. ASHTALAKSHMI.org. Same memo, Statue of Union. Gopi and Usha Rangaraj and family, $200. We have Vijay and Lakshmi Reddy ji, who are $1,116. Rangaya Pulimati Garu, $501. So right after this, we'll have the Pragna and VT Seva meeting here in the temple hall. Please take prasadam and then come back into the prayer hall. Please take prasadam and come back into the prayer hall. Just a reminder,
rather than chit-chatting, please do Bhagavan Nama Smarana. Om Sundarasetave Namaha. 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 జై శ్రీమన్నారాయణ. జై